அனைவருக்கும் இனிய வணக்கம். தஞ்சையில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பெற்ற அமைப்பு ஏடகம் கல்வி சமூக மேம்பாடு மற்றும் ஆய்வு மையம் ஆகும். இந்த மையத்தினுடைய முதன்மை பணி பழந்தமிழ் சுவடிகளில் உள்ளதை மக்களிடையே, மாணவர்களிடையே, அறிஞர்களிடையே கொண்டு செல்வது என்பதே ஆகும். அந்த வகையில் கடந்த 7 ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு பயிற்சியினை வழங்கியுள்ளது. அத்தோடு ஏடகம் ஞாயிறு முற்றம் என்ற நிகழ்வின் வழியாக ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மிகச் சரியாக அந்தந்த துறைகளில் நுண்மான் நுழைவுளம் மிக்க பேரறிஞர்களை கொண்டு சொற்பொழிவு நிகழ்வினை நடத்தி வருகிறது. ஞாயிறு முற்றம் போன்றே ஏடகம் மகளிர் முற்றம் என்ற நிகழ்ச்சியினை கடந்த ஆண்டு தொடங்கி தற்போது ஓராண்டு நிறைவடைந்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அன்று மகளிரால் மகளிருக்காக மகளிருக்கு என்று மகளிர் முற்றம் செயல்பட்டு வருகிறது. இதன் சிறப்பினை விரிவுபடுத்தும் வகையில் உலக மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியை காணொளி வழியே உங்களிடம் வழங்குகிறோம். உலக மகளிர் தினம் என்பது உலகெங்கும் வாழக்கூடிய மகளிரை சிறப்பிக்கும் வகையில் பல்வேறு நாடுகளில், பல்வேறு அமைப்புகளில், பல்வேறு அரங்குகளில், பல கல்லூரிகளில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாள் இன்று மட்டுமல்ல, என்றும் போற்றக்கூடிய ஒரு நாளாக திகழ்கிறது. மகளிரின் சாதனைகள் என்பது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து இருப்பதை வரலாறு காட்டுகின்றது. மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் நாமக்கல் கவிஞர். ஆணுக்கு இங்கே பெண் சரிநிகர் சமானம் என்கிறார் பாரதியார். இப்படியெல்லாம் போற்றப்பட்ட பெண்கள் தமிழக வரலாற்றில் சங்க காலத்தில் சங்க புலவர்களில் 48 பேர் பெண்பால் புலவர்கள் இருந்துள்ளனர். தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் உலக மொழிகளுக்கும் உலக நாடுகளுக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வளவு பெண் ஆளுமைகள் இருந்த சமூகம் தமிழ் சமூகம் என சுட்டி காட்டுகிறது. அவ்வாறு இலக்கியம் படைத்த மகளிரை கடந்து இன்றைய நிலையில் வானியல், தொழில்நுட்பத்துறை, மருத்துவம், இராணுவம் போன்ற அனைத்து துறைகளிலும் ஆணுக்கு நிகராக பணியாற்றி வரக்கூடியவர்கள் பெண்கள் என்பதை நாம் அறிவோம். இன்று கல்வி கற்று பெண்கள் பல துறைகளில் கார் ஓட்டுநராகவும், விமானியாகவும், ரயிலை இயக்குபவராகவும் இருந்து பல துறைகளில் பல சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் சிறந்த சாதனையாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பற்றி ஒரு 5 அல்லது 6 நிமிடங்களில் ஒளி காட்சியோடு பதிவிடும்படி ஏடகம் மகளிர் முற்றம் வேண்டுகோள் விடுவித்திருந்தது. அந்த வேண்டுகோளை ஏற்று இன்றைய நாளில் பதிவினை வழங்கிய பல்துறையை சார்ந்த பெண்மணிகளுக்கு ஏடகம் மகளிர் முற்றம் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றது. ஏடகத்தின் மகளிர் முற்றம் தலைவி என்கிற வகையில் ஏடகத்தை பற்றிய சிறு குறிப்பினை உங்களிடையே பகிர்ந்து கொண்டு மகளிர் தினத்திற்கு மகளிரால் மகளிரை பற்றி மகளிருக்கு சொல்லக்கூடிய காணொளி காட்சியை வழங்குகின்றோம். கண்டு மகிழ்ந்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து காணொளியை காணுங்கள். நன்றி, வணக்கம். இறைவனுக்கும் என்னை வாழ வைக்கும் தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறி பேச ஆரம்பிக்கின்றேன். முதலில் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நான் ரேவதி செல்வம், எழுத்தாளர். பிறந்தது திருவெண்காடு, அடைப்புக்குறிக்குள் புதன் ஸ்தலம் என்று போட்டுக் கொள்ளுங்கள். வசித்தது விருத்தாச்சலம், இப்பொழுது வசித்துக் கொண்டிருப்பது புதுச்சேரி. எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஏடகம் மகளிர் முற்றம் அமைப்பிற்கு என் நன்றிகள். 1ஆம் ஆண்டை வெற்றிகரமாக நிறைவு செய்து 2ஆம் ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்கும் ஏடகம் மகளிர் முற்றம் அமைப்பிற்கு என் வாழ்த்துக்கள். மகளிர் தினத்தை முன்னிட்டு மனம் கவர்ந்த பெண் ஆளுமைகளை பற்றி பேச சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை ஆணாதிக்கம் நிறைந்த இந்த உலகில் தலை நிமிர்ந்து நடக்கும் எல்லா பெண்களுமே பெண் ஆளுமைகள் தான்.
பெண்களுக்கு அவர்களின் அழகே ஒரு ஆளுமை எனும் கிரீடம்தான். அந்த கிரீடத்தை மலர் கிரீடமாக மாற்றுவதும் முள் கிரீடமாக மாற்றாமல் இருப்பதும் அவர்களின் கடமை, பொறுப்பும் கூட. நாள் முழுவதும் சக்கரம் போல் சுழன்று திரிந்து வேலை செய்து கொண்டிருக்கும் எல்லா பெண்களுமே பெண் ஆளுமைகள்தான். எனக்கு நினைவு தெரிந்து என் மனதை கவர்ந்த, நான் மிகவும் ரசித்த பெண் ஆளுமை என்றால் அது என் அம்மா. சுவையாக சமைப்பார், இனிமையாக பாடுவார், அழகாக வயலின் வாசிப்பார். அதுபோக தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு என்று பன்மொழியில் வல்லவர் அவர். ஒவ்வொரு பெண்களுக்குமே அவர்களின் அம்மாக்கள் தான் முதல் பெண் ஆளுமை. இல்லத்தரசியாக இருந்த என்னை எழுத்தாளராக இங்கு உங்கள் முன் பேசிக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்னுடைய தோழிகள். அவர்கள் என்னுடன் கல்லூரியில் படித்தவர்கள். சாதாரண ரேவதி செல்வமாக இருந்த என்னை எழுத்தாளராக மாற்றிய என் தோழிகள் அனைவருமே என்னை பொறுத்தவரை சிறந்த பெண் ஆளுமைகள்தான். விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் அழிப்பாராக என்ற பாரதியாரின் கவிதை வரிகளை கூறி என் பேச்சை நிறைவு செய்கிறேன். எனக்கு வாய்ப்பும் ஊக்கமும் தந்த சகோதரி ஜெயலட்சுமி அவர்களுக்கும் சகோதரி லட்சுமி ரவி அவர்களுக்கும் என் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். போர்க்களத்தில் பூக்கள் பறித்து தன் வாளுக்கு சூடியவள், புல்லர்களை ஓடவிட்டு புகழ்மலையில் நனைபவள், வீரம் பிறந்த மண்ணில் பொதிந்த வேரானவள், 18ஆம் நூற்றாண்டில் விடுதலை வேட்கை என்னும் விளக்கை இந்திய மக்களின் இதயத்தில் ஏற்றிய எல்லையில்லா பெருமைக்குரிய முதல் பெண், தமிழகத்தின் தன்னிகரில்லா தாரகை வீரமங்கை வேலு நாச்சியார். வீரம் என்றால் சாதாரண வீரம் அல்ல, திறன்மிக்க ஆயுதங்களை கொண்டிருந்த மாபெரும் படைகளை எதிர்கொண்டு வீழ்த்திய வீரம். ஆண்களுக்கு நிகராய் ஒரு பெண் புரிந்த வீரம், சரித்திரம் பேசும் வீரம். அதை நம் சந்ததிகள் நாளை கூறும். ராணி வேலு நாச்சியார் என்ற பெயரை கேட்டாலே அவரின் வீரமும் ஆங்கிலேயரை எதிர்த்து நடத்திய போர்களும் தான் நினைவில் வரும். அதனால்தான் அவரை வீரமங்கை வேலு நாச்சியார் என்று அழைக்கின்றோம். வேலு நாச்சியார் 1730ஆம் ஆண்டு ஜனவரி 3 மன்னர் செல்லமுத்து விஜயரகநாத சேதுபதி அவர்களுக்கும் தாய் முத்தாத்தாள் நாச்சியாருக்கும் சக்கந்தி என்னும் ஊரில் ஒரே மகளாக பிறந்தவர். போர்க்கலைகளான வில், வேல், வாள், வளரி, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் என எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்று ஒரு வீரமங்கையாகவே வளர்ந்து வந்தார். கல்வியிலும் சிறந்து விளங்கினார். இவர் பல மொழிகளை பேசும் திறன் கொண்டவர். 1746ஆம் ஆண்டு சிவகங்கை இளைய மன்னர் முத்துவடுகநாதர் தேவருக்கும் வேலு நாச்சியாருக்கும் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் என்ற மகள் பிறந்தார். தாண்டவராயன் பிள்ளை மற்றும் மருது சகோதரர்கள் அவர்களின் நல்லாட்சிக்கு துணையிருந்து வந்தனர். இப்படியாக மக்களையும் நாட்டு நலன்களையும் தன் இரு கண்களாக கருதி ஆட்சி செய்து வந்த நேரத்தில் பிரிட்டனின் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் அதிகாரம் கைப்பற்றி வரி வசூல் செய்து கொண்டிருந்தது. கிழக்கிந்திய கம்பெனி முத்துவடுகநாதர் தேவரிடம் வரிகட்ட கட்டளை பிறப்பித்த பொழுது அதை கட்ட மறுத்துவிட்டார். அது மட்டுமன்றி கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராகவும் களமிறங்கினார் முத்துவடுகநாத தேவர். இதனால் ஆங்கிலேயர்களும் நவாபும் முத்துவடுகநாதர் மீது தீராத பகைமை கொண்டிருந்தனர். அவரை சதி செய்து வீழ்த்த தக்க தருணம் பார்த்து கொண்டிருந்தனர். முத்துவடுகநாதர் இறை வழிபாட்டிற்கு காளையர் கோயில் சென்ற நேரத்தில் அவரை தாக்க திட்டம் தீட்டிய நவாபும் ஆங்கிலேய படையும் நவீன ரக ஆயுதங்களை வைத்து முத்துவடுகநாதர் எதிர்பாராத நேரத்தில் அவரை சுற்றி வளைத்து கோரமாக தாக்கிக் கொன்றனர். தன் கணவர் இறந்த செய்தி கேட்டு பெரும் துயரம் அடைந்தார் வேலு நாச்சியார். தன் கணவரது உடலை பார்த்துவிட துடித்து உடனே காளையர் கோயில் நோக்கி குதிரையில் சென்றார். அவரையும் தாக்கிக் கொள்ள நவாபின் படை காத்திருந்தது. ஆனால் அப்படைகளால் வேலு நாச்சியாரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. காளையர் கோயில் சென்று பார்த்த நாச்சியாரின் இதயம் சுக்கு நூறாய் உடைந்தது. கண்முன்னே கணவரின் உடல் வெட்டப்பட்டும் குண்டடிப்பட்டும் கிடந்தது. கணவரின் சிதையில் தானும் விழுந்து உடன்கட்டை ஏற துணிந்தார். ஆனால் அவரது வீரமும் வைராகிய மனமும் தன் கணவரை கொன்றவனை பழி வாங்கியே தீர வேண்டும் என சபதம் எடுக்க வைத்தது. அடிமைத்தனத்தை அகற்ற சீறி வரும்
வீசும் புயலாய் வீறிட்டு எழுந்தார். பகைவர்களை அழிக்க பாயும் புலியாய் பதுங்கினார். அரசனும் அரசியும் இல்லாத நாட்டை நவாபும் ஆங்கிலேய படையும் கைப்பற்றி கொண்டன. கோட்டையும் அரண்மனையும் எதிரி வசமானது. எதிரி படைகளிலிருந்து தப்பி மருது சகோதரர்கள் உதவியுடன் வேலூர் வழியாக திண்டுக்கல் சென்றார். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காமல் உடையால் பஞ்சோவின் படையால் வெட்டப்பட்டு இறக்கிறாள். வெட்டப்பட்ட இடத்தில் ஒரு கோவிலை கட்டி வெற்றுடையாள் காளியம்மன் என்று பெயர் சூட்டி உண்டியல் வைத்து அதில் தன் வைர தாலியை வேலு நாச்சியார் முதலில் சமர்ப்பிக்கிறார். வேலு நாச்சியாரின் ராஜதந்திரம் கணக்கு போட்டது. நவாபுக்கும் ஆங்கிலேயருக்கும் பொதுவான எதிரி ஹைதர் அலி. அவரிடம் படை உதவி கேட்பது என்று முடிவெடுத்தார். அப்போது ஹைதர் அலி திண்டுக்கல்லில் தங்கியிருந்தார். அவரது அரண்மனை வாசலில் வேலு நாச்சியாரின் படை வீரர்கள் 3 பேர் காத்திருப்பதாக தகவல் அறிந்து அவர்களை உள்ளே அனுமதிக்க சொன்னார். வந்தவர்கள் கொண்டு வந்த செய்தி என்னவென்று கேட்க, ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட படை உதவி கேட்டு ராணி நாச்சியார் கடிதம் கொடுத்ததாக கூறி ஒரு வீரன் ஹைதர் அலியிடம் கடிதத்தை கொடுத்தான். அவனிடம் உங்கள் ராணி வரவில்லையா என்று கேட்க, அந்த வீரன் தன் தலைப்பாகையை அகற்றினான். சபையை ஸ்தம்பித்து நின்றது. வீரன் வேடத்தில் ஹைதர் அலியின் அரசவைக்கு வந்தது ராணி வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரின் சமயோஜிதம் கண்டு வியந்த ஹைதர் அலியிடம் தன்னுடைய வேதனைகளையும் பிரச்சனைகளையும் மிக சரளமாக உருதுவில் விளக்கி கூறினார். தனது நாட்டிற்கு ஹைதர் அலியின் உதவி தேவை என்பதை தெளிவாக வற்புறுத்தினார். அவரது தெளிவையும் புத்தியையும் புத்தி கூர்மையையும் வீரத்தையும் ஆங்கிலேயருக்கு எதிரான கோபத்தையும் கண்டு மகிழ்ந்த ஹைதர் அலி அவருக்கு உதவ ஒப்புக்கொண்டார். வேலு நாச்சியார் விருப்பாட்சி மற்றும் திண்டுக்கல் கோட்டைகளில் பாதுகாப்பாக தங்கி படைகளை திரட்டத் தொடங்கினார். போர் புரியும் உத்திகளையும் படை பிரிவுகளையும் அங்கிருந்தபடியே ஏற்படுத்தி ஆங்கிலேயரையும் நவாபையும் தாக்க திட்டம் தீட்டினார். அவரின் பிரதான லட்சியமே ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதும் நவாபை பழிவாங்கி மறுபடியும் சிவகங்கை கோட்டையில் தங்களது கொடியை பறக்க விடுவதுமாக இருந்தது. வேலு நாச்சியார் தனது படைகளில் சிவகங்கை பிரிவு, திருப்பத்தூர் பிரிவு, காளையர் கோயில் பிரிவு என்று 3 பிரிவுகளாக பிரித்தார். சிவகங்கை பிரிவிற்கு தனது தலைமையிலும், திருப்பத்தூர் பிரிவிற்கு நல்லியம்பலம் என்பவர் தலைமையிலும், காளையர் கோயில் பிரிவிற்கு மருது சகோதரர்களின் தலைமையிலும் படைகளை அனுப்பி வைத்தார். அரண்மனையில் விஜயதசமி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படும். ஆங்கிலேய படை வெளியில் காவல் காக்க நவாப் கோட்டைக்குள் இருந்தார். விழாவிற்கு செல்லும் பெண்கள் கூட்டத்தோடு கூட்டமாக வேலு நாச்சியார் மற்றும் அவரது பெண் படை பிரிவும் மாறு வேடத்தில் ஆடைகளுக்குள் ஆயுதங்களை மறைத்து வைத்து சென்று திடீர் தாக்குதல் நடத்தினர். அதேபோல வேலு நாச்சியாரின் படையில் குயிலி என்ற பெண் தன் உடம்பில் தீ வைத்து வெள்ளையரின் ஆயுத கிடங்கை எரித்து ஆயுதங்களை அழித்தாள். குயிலியை உலகின் முதல் மனித ஆயுதம் என்றே கூறலாம். 1780ஆம் ஆண்டு வேலு நாச்சியார் தலைமையில் பெரும்படை திண்டுக்கல்லில் இருந்து சிவகங்கை நோக்கி புறப்பட்டு கடும்போர் புரிந்து காளையர் கோயிலை மீட்டது. வேலு நாச்சியார் தனது 50வது வயதில் தனது கணவரை படுகொலை செய்த ஜோசப் ஸ்மித்தையும் தளபதி பஞ்சோரையும் தோற்கடித்து எடுத்த சபதத்தை நிறைவேற்றி சிவகங்கை அரசியானார். சிவகங்கை கோட்டையின் மீது பறந்த ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டு வேலு நாச்சியாரின் கொடி ஏற்றப்பட்டது. கணவர் இறந்தால் உடன்கட்டை ஏறி தானும் மடியும் வழக்கமுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தும் தன் கணவரை கொன்றவனை பழி தீர்த்து தன்னை விட அதிக அளவு படைகளையும் நவீன ஆயுதங்களையும் வைத்திருந்த ஆங்கிலேயரை மிக தைரியமாகவும் துணிச்சலாகவும் எதிர்கொண்டு போராடி வெற்றியும் பெற்றவர் வேலு நாச்சியார். கணவரையும் நாட்டையும் இழந்து விட்டோம் என்று துவண்டு விழாமல் அது நாள் வரை சொல்லப்பட்டு வந்த வரலாற்றை மாற்றியமைத்த வீரமங்கை வேலு நாச்சியார். அவர் பெண்களுக்கு மட்டுமல்ல, நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கும் முன்னோடி. தத்துவமே, தனி நிலவே, குளிர்குணலே, முத்தமிழே, முன்வாழும் பெருவழியே, இத்தரையில் இளமையோடு இலங்குகின்ற என் தமிழே, முத்திரையாய் என் வணக்கம் சாற்றுகின்றேன் நலம்பெறவே. இந்த புலனத்தின் வழியாக 115வது பெண்கள் தினத்தினை நினைவு கூறும் வழியாக எமக்கு வாய்ப்பளித்த இந்த ஏடர் நூலகத்திற்கு நன்றி. முனைவர் இரா மீனாகுமாரி என்னுடைய பெயர். இப்போ நாம் புலியை முரத்தால் அடித்தால் பெண் அப்படின்னு சொல்லி இலக்கியத்துலலாம் படிச்சிருக்கோம். புலியை முரத்தால் அடித்தா அப்போ பெண்ணுன்னா அப்போ அவங்க எவ்வளோ வலிமையாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு அதில் அந்த ஒரு சில செய்தியிலிருந்து நமக்கு நல்லாவே புலனாகிறது. அப்படி இருக்கும் பொழுது எத்தனையோ பெண் சாதனையாளர்கள் இன்றைய காலகட்டம் வரைக்கும் நடைமுறையில் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சிலரை மட்டும்
சொல்லி இந்த பெண்கள் தினத்தை நாம பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு. அப்படி இந்த பெண்கள் தினம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது ரஷ்யாவில் இருந்த கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற பெண்மணி. அவங்க இல்லைன்னா இந்த மகளிரை பற்றின பெருமையும் அவர்களிடம் இருக்கக்கூடிய வலிமையும் ஆற்றலையும் யாராலையுமே வெளிக்கொண்டு வந்திருக்க முடியாது. அப்படி அவங்க பாடுபட்டு கொண்டு வந்த இந்த மகளிர் தினத்தை தான் நாம் இன்ன வரைக்கும் நம்ம முழுமையாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது நாம் இன்னைக்கு ஒரே ஒருத்தவங்களை பற்றி எனக்கு தெரிந்த ஒருத்தவங்களை பற்றி சொல்ல போகிறோம். அவங்க யாருன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற சேத்னா சின்ஹா அப்படிங்கிற பெண்மணி. அவங்க செய்த வேலை சாதாரணம் தான், இருந்தாலும் உலக சிறப்படைஞ்சிருக்கு. அப்படி என்ன அப்படின்னா, அங்கு கிராமப்புறத்தில் வசிக்கக்கூடிய பெண்கள் விளைபொருட்களை விற்று அந்த காசை வச்சுட்டு அவங்க குடும்பமும் அவங்களுக்குரிய செலவும் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சிறு சேமிப்பு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு செய்யணும். ஏன்னா அவங்க படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள். அப்போ அவங்களுக்கு அதனுடைய சிறு சேமிப்பினுடைய சிறப்பை சொல்லணும் அப்படிங்கிறது இந்த சேத்னா சின்ஹாவினுடைய தலையாய குறிக்கோளாக இருந்தது. அப்படி பார்க்கும் பொழுது அவங்க 1997 ஒரு மான்தேசி அப்படிங்கிற வங்கியை நிறுவுறாங்க. கிராமப்புறத்தில் சிறுசேமிப்பு வங்கி. அந்த சிறுசேமிப்பு வங்கியை ஏற்படுத்துவதற்கு எந்த ஒரு பெரிய நிறுவனமும் அவங்களுக்கு உதவி செய்யவே இல்லை. அவங்க அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த பாமர மக்கள் பெண்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கொடுக்குறோம், எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த முதல் பணத்தை வச்சுட்டு நீங்கள் இந்த வங்கியை தொடங்குங்கன்னு 1335 பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு 8 லட்சத்துக்கு மேலாக பணத்தை கொண்டு வந்து அந்த மான்தேசி வங்கியை முதல்ல 1997 தொடங்குறாங்க. அப்படி 97 தொடங்கின அந்த சிறுசேமிப்பு வங்கி இன்ன வரைக்கும் கிராமப்புறத்தில் பெண்களுக்கு பயன்பட்டு கொண்டே வருகிறது. அதற்கு அடிப்படை காரணம் யார் அப்படின்னு பார்த்தா இந்த சேத்னா சின்ஹா அப்படிங்கிற பெண்மணியை தான் சேரும். அப்படி அவங்க இன்ன வரைக்கும் அந்த பாமர மக்களுக்கு நிறைய நலிவடைந்த பெண்களுக்கும் அந்த விளைபொருட்களை விற்பதற்கான வழிமுறைகளையும் இன்னைக்கும் அவங்க கடைபிடிச்சிட்டே வராங்க. இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா சம்பளம்னு சொல்லுவாங்க. ஒரு வேலை செஞ்சு முடிச்சிட்டோம்னா அதற்கு கூலியாக இல்லை ஒரு தொகையாக பணத்தை கொடுப்போம். அப்படி அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சம்பளம்னு பேர். ஏன் அப்படி அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, அந்த பழங்காலத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வேலை செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீட்டில் உள்ளவங்க சம்பா நெல்லும் உப்புமே தொகையாக கொடுப்பாங்க, கூலியாக கொடுப்பாங்க. இப்போ இந்த சம்பா நெல்லில் இருக்கிற சம்பாவும் உப்பு கிடைக்கக்கூடிய இடம் உப்பளம், அந்த உப்பளம் அதையும் அதனுடைய எழுத்தையும் சேர்த்து சம்பளம் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன ஒரு பெருமை அப்படின்னா, அந்த சம்பளம் அப்படிங்கிற பேரை சொன்னதும் கண்டுபிடிச்சு சொன்னதும் தான் பெண்மணி, ஒரு பெண். அப்ப நமக்கு பெண்கள் எத்தகைய காலகட்டத்திலலாம் எப்படிப்பட்ட ஒரு திறமசாலியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு. அவங்களுக்கு பின் புத்தி அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு யோசனையும் சிந்தனையும் இருக்காது அப்படிங்கிறத தவறான ஒரு கண்ணோட்டத்துல பார்த்து கொண்டு. ஆனா பெண் புத்தி பின் புத்தி அப்படிங்கிறது என்ன காரணம்னா, பின்னாடி ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கான நிகழ்வுகளை செய்யக்கூடியவள் தான் பெண். குடும்ப தலைவி அப்படிங்கிறது பெண்களுக்கு மிகவும் சிறப்பான ஒன்று, அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். இருந்த போதிலும் இந்த பெண்களினுடைய தினத்தினை இந்த சேத்னா சின்ஹா பற்றி சொல்வதற்கு வாய்ப்பளித்த ஏடக உலகத்திற்கு மிக்க நன்றி. வணக்கம். தஞ்சாவூர் ஏடகம் மகளிர் முற்றம் வெற்றிகரமாக 2வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த இனிய தருணத்தில் தஞ்சாவூர் ஏடகம் அமைப்பின் தலைவர் முனைவர் மணி மாறன் உள்ளிட்ட
அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் ஏடகம் மகளிர் முற்றத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகமெங்கும் வாழக்கூடிய அத்தனை மகளிருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா பெண்களுக்கும் அதிகாரம், உரிமைகள், சமத்துவம் அப்படிங்கிற ஒரு கருப்பொருளை எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு நாம் உலக மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இனிய தருணத்தில் பலராலும் அறியப்படாத ஒரு பெண் ஆளுமையை பற்றி உங்களோடு பேசலாம் என்று வந்திருக்கிறேன். நான் எம்.ஆர். ஜெயந்தி, தஞ்சாவூரிலிருந்து. இன்னைக்கு தேதியில கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சின்ன குழந்தையிலிருந்து வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்க சின்ன குழந்தையிலிருந்து நவீன ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்க ஒரு பெரிய விஞ்ஞானி வரைக்கும் அத்தனை பேருக்கும் கணினி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு ஹார்ட்வேர் மாதிரியே சாஃப்ட்வேர்லையும் வேலைவாய்ப்பு, தொழில்நுட்பம், இப்படி பல துறைகள்லையும் நம்ம தொடர்ந்து டெவலப் ஆகிட்டே இருக்கோம். இப்படிப்பட்ட இந்த கணினியை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். சார்லஸ் பாபேஜ் அவர்கள் தான் கணிப்பொறி எந்திரத்தை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த கணிப்பொறி எந்திரத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நிரல்கள், அதாவது ப்ரோக்ராம் எழுதினது, அல்காரிதம் எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு பெண் அப்படிங்கிறதும் அவங்களோட பேர் என்ன அப்படிங்கிறது கூட பலருக்கும் தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்களோட பேரு அடா லவ்லேஸ். தன்னுடைய அறிவியல் கட்டுரைகளுக்கு கீழே அவங்க AAL அப்படின்னு போடுவாங்க. அதாவது ஆகஸ்ட் அடா லவ்லேஸ் அப்படிங்கிற தன்னோட பேரை சுருக்கி அப்படி போடுவாங்க. இந்த பெண் யாரு, இவங்க என்ன சாதனை செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிறப்பு, இவங்களுடைய வரலாறு பற்றி நம்ம பார்க்கலாம். இவங்க ஒரு ஆங்கிலேய கணித பேரரசி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு கணக்கு மேலே ரொம்ப ஆர்வம். கணக்கு மேலே இவங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது அப்படிங்கிறதே ஒரு வித்தியாசமான கதை. இந்த பெண் யார் அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் ஒருவருடைய மகள். அந்த கவிஞருடைய பேரு ஜார்ஜ் கோர்டன் பைரன் அப்படிங்கிறது. ரொம்ப அழகா காதல் ரசம் சொட்ட சொட்ட கவிதைகள் எழுதக்கூடியவர். இவங்களோட அம்மா பேர் பார்த்தீங்கன்னா அன்னி இசபெல்லா. இவங்க 2 பேருக்கும் பிறந்த இந்த மகள் பிறந்து ஒரே மாதம் இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் கசப்பு வந்துடுது. 2 பேரும் பிரியிற ஒரு சூழல். இந்த அடா லவ்லேஸ் பிறந்த 3 மாசத்துக்கெல்லாம் அவங்க அப்பா ஊரை விட்டு லண்டனை பார்க்க போயிடுறாரு. அதுக்கப்புறம் அம்மா தான் இவங்கள வளர்க்குறாங்க. அடா லவ்லேஸை அவங்க அம்மா தான் வளர்க்குறாங்க. தன்னுடைய கணவருடைய சாயல் தான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால கவிதைகள் பக்கம் அவங்க கொஞ்சம் கூட திரும்பிடாம கவனமாக பார்த்துக்கிறாங்க. தொடர்ந்து தன்னுடைய மகளுக்கு அறிவியலையும் கணிதத்தையும் தொடர்ந்து படிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி அடா லவ்லேஸும் ரொம்ப ஆர்வத்தோட படிக்கிறாங்க. கணக்குனா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கு. பள்ளிக்கு போக முடியாம அடிக்கடி உடல்நலம் இல்லாமல் போயிடுவாங்க. அந்த நிலைமையிலையும் கூட அவங்க கணித தத்துவங்களை தொடர்ந்து வீட்டில இருந்தே படிப்பாங்க. இப்படி இவங்களுடைய கணித அறிவு வளர்ந்துட்டே இருக்கு. அடா லவ்லேஸ்க்கு 8 வயது ஆகும்போது அவங்களுடைய அப்பா இறந்தே போயிடுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க படிப்புல ஆர்வம் அதிகமாயிட்டே இருக்கு. அடா லவ்லேஸ்க்கு ஒரு 12 வயதாக இருக்கும்போது பறவைகளை எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது. இந்த பறவைகள்லாம் எப்படி பறக்குது, இது மாதிரி நம்ம பறந்தா என்ன அப்படிலாம் யோசிக்கிறாங்க. அதனோட விளைவா அவங்க ஒரு எந்திரத்தையே கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு பறக்கும் எந்திரத்தையே கண்டுபிடிக்கிறாங்க. பின்னாளில் பெரியவங்களா ஆனதுக்கு பிறகு ஆர்ட் ஆஃப் ஃப்ளையிங், அதாவது பறக்கும் கலை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தையே எழுதியிருக்காங்க. அந்த விதத்தில் அடா லவ்லேஸ் ஒரு விஞ்ஞானியாக இல்லாமல் ஒரு அறிவியலாளராகவும் இருந்திருக்காங்க, எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஒரு காலகட்டத்தில் இவங்களை பறக்கும் தேவதை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார்லஸ் பாபேஜ் அவர்கள். இவங்க 17 வயசா இருக்கும்போது இவங்களுக்கு முதல்ல இவருடைய அறிமுகம், சார்லஸ் பாபேஜோட அறிமுகம் கிடைக்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு.
இவங்க அறிவியல்லையும் கணிதத்திலையும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால ராயல் வானவியல் மையத்தில் இருந்த ஒரு பெண் விஞ்ஞானி, ஸ்காட்டிஷ் விஞ்ஞானி, அவங்க சோமர்வில்லே அப்படின்னு அவங்க பேர், அவங்க தான் வந்து சார்லஸ் பாபேஜ் அவர்களை அடா லவ்லேஸ்க்கு 17 வயசாக இருக்கும்போது அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு அடா லவ்லேஸ்லோடைய அந்த கணிதவியல் வாழ்க்கை என்பது முழுக்க மாறி போயிடுது. ரொம்ப திறமை வந்து அதிகமாகுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 18 வயசாக இருக்கும் பொழுது ரொம்ப அவங்க 2 பேருக்கும் உள்ள புரிதல், அதாவது டெக்னிக்கலாகவும் கணிதம் சார்ந்தும் இயல்பு வாழ்க்கையிலையும் அவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த நட்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகுது. 20 வயதாக இருக்கும்போது அடா லவ்லேஸ் அவர்களுக்கு திருமணமாகுது. வில்லியம் கிங் அப்படிங்கிற ஒரு நபருடன் திருமணமாகுது. அந்த கணவர் அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. கணிதவியல் துறையில் தொடர்ந்து இயங்குறதுக்கு, அடா லவ்லேஸ் வந்து தொடர்ந்து இயங்குவதற்கு அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். இந்த நிலைமையில் அவங்களுக்கு வந்து 3 குழந்தைகள் பிறக்குது. ஆரம்பத்திலேயே அவங்க அப்பா பிரிஞ்சதுனாலேயோ என்னவோ தெரியாது, பைரன் அவர்கள் மேலே, அதாவது அடா லவ்லேஸ்க்கு அவங்க அப்பா மேலே ரொம்ப பாசம் இருக்குது. அப்பாவுடைய நினைவாக தன்னுடைய 3 குழந்தைகளில் 2 பேருக்கு கோர்டன் அப்படின்னும் பைரன் அப்படின்லாம் பேர் வைக்கிறாங்க. தொடர்ந்து வந்து அப்பாவோட நினைவோடு இருந்தாலும் கணிதத்தில் அவங்களுடைய சாதனைகள், அவங்க தொடர்ந்து அறிக்கைகள் எழுதுறது இதெல்லாம் நிறுத்தவே இல்லை. இதுக்கப்புறம் எப்போ வந்து சார்லஸ் பாபேஜுக்கும் இவங்களுக்கும் உள்ள அந்த கணித சம்பந்தமான உறவு வந்து எப்போ வந்து அதிகமாகுது அப்படின்னா, பிரெஞ்சு மொழியில் வெளிவந்த ஒரு அறிவியல் கட்டுரை, அதாவது சார்லஸ் பாபேஜுடைய அந்த கணிப்பொறி எந்திரம் மிக பெருசாக இருந்தது அப்படின்னு நம்மலாம் படிச்சிருப்போம். அந்த எந்திரத்தை பற்றி ஒரு கட்டுரை ஒருத்தர் எழுதியிருந்தார் ஃப்ரெஞ்சில். அவர் எழுதியிருந்த அந்த கட்டுரையை வந்து அடா லவ்லேஸ் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து, அதாவது ஒரிஜினலாக எழுதியிருந்த கட்டுரையில் இருந்ததை விட 3 மடங்கு 4 மடங்கு விளக்கமாக அந்த கட்டுரையை வந்து எழுதி 1843 வருஷத்தில் வெளியிட்டாங்க. அன்னைக்கு அவங்க எழுதின அந்த விளக்கங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு 2025 வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிற இந்த கணினியில் மூல மொழியாக இருப்பது அடா எழுதின அந்த ஒரு குறிப்புகள் தான் அப்படின்னா அது மிக இல்லை. அதை அடா லாங்குவேஜ் அப்படின்னே அந்த பேர்லேயே அப்போது வந்து அதை குறிப்பிட்டாங்க. இவ்வளவு சாதனைகள் அடா லவ்லேஸ் பண்ணியிருந்தா கூட 1950 வருஷம் வரைக்கும் யாருமே இந்த பெண்ணை வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. வரலாற்று வல்லுநர்களும் இவங்களை வந்து ஹைலைட் பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எப்போ இவங்களை பற்றின இந்த விஷயங்கள்லாம் வெளி உலகத்துக்கு வருது அப்படின்னா, அடா லவ்லேஸ்க்கு பிறகு கணினித்துறையில் வந்த சில பெண் விஞ்ஞானிகள் வந்து அவங்களுடைய கட்டுரைகளெல்லாம் சமர்ப்பிக்கும் போது இது எதிலிருந்து வந்தது, இதோட மூலம் என்ன, அப்படியெல்லாம் வரலாற்று வல்லுநர்கள் ஆராய்ச்சி பண்ணுற போது தான் வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 1843 இவங்க வெளியிட்ட அந்த அல்காரிதம் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கணினியில் அடிப்படை மொழியாக இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற உண்மை தெரிய வந்தது. அதுக்கு பிறகு தான் 1950க்கு பிறகு அடா லவ்லேஸ் இறந்ததற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவங்களுக்கு பல விருதுகளையும் அரசாங்கம் வழங்க ஆரம்பிக்குது. அடா லவ்லேஸ் வந்து என்ன சோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா மாதிரியே ரொம்ப சின்ன வயசுலேயே, அதாவது தன்னுடைய 36வது வயசுலேயே இறந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து கருப்பையில் வந்து புற்றுநோய் ஏற்படுது. அந்த புற்றுநோய்க்கு கொடுத்த மருந்துகளுடைய சைடு எஃபெக்ட் காரணமாக அவங்களுடைய மூளையும் சில கோளாறுகளே அடையுது. அதன் மூலமாக அவங்க வந்து இறந்துடுறாங்க. அப்போ இறக்குற தருவாயில் அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, நான் இறந்து விட்டேன்னா என்னுடைய உடலை வந்து என்னுடைய தகப்பனாருக்கு பக்கத்தில் தான் அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லண்டனில் ஒரு சர்ச்சில் அவங்க அப்பா எந்த சர்ச்சில் வந்து அடக்கம் பண்ணியிருந்தாங்களோ அந்த இடத்துலையே இவங்களையும் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்புறம் 1950க்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் 2வது செவ்வாய்க்கிழமையை இங்கிலாந்து வந்து எப்படி கொண்டாடுறாங்கன்னா லவ்லேஸ் டே அப்படின்னு சொல்லியே கொண்டாடுறாங்க. அந்த தினத்தில் ஸ்டெம், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, எஜுகேஷன், மேக்ஸ், இந்த துறைகளில் சாதனை செய்கிற பெண்களுக்கெல்லாம் வந்து விருதுகள் கொடுக்குறாங்க.
அடுத்தடுத்த கட்டத்துக்கு, அதாவது கணிதத்துறையிலையா இருக்கட்டும், அறிவியல் துறையில இருக்கட்டும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு பெண்கள் போகிறதுக்கு நிறைய உதவிகள்லாம் செய்கிறாங்க. இதுதான் அடா லவ்லேஸ் அவர்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு இருக்க பெண்கள் அதே மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுட்டும் இருக்காங்க. பல துறையிலையும் முன்னேறத்துக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் மருத்துவ வசதிகள் குறைவாக இருந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பெண், அதாவது அப்பா அம்மா பிரிஞ்சிருந்த சூழ்நிலையிலையும் ஒரு பெண் சாதிச்சிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த உலகம் அந்த பெண் இருக்கும்போதே அவங்கள கொண்டாடலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு பலரும் பெண்களை கொண்டாடுறாங்க தான் அப்படின்னாலும் கூட தொடர்ந்து இன்னும் பெண்களை கொண்டாட வேண்டியதும் அவர்களுக்கான உதவிகளை செய்வதும் அவசியமாக இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிற செய்தியை இந்த தினத்தில் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஏடகம் அமைப்பை ஏற்படுத்தி தமிழ் வளர்ச்சிக்கும் பண்பாடு மற்றும் சமூக மேம்பாட்டிற்கும் அயராது செயலாற்றும் திரு மணிமாறன் ஐயா அவர்களுக்கும், மகளிர் முற்றம் தலைவி திருமதி கோ ஜெயலட்சுமி அம்மா அவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், எனது உரையை கவனிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த மகளிர் தினத்தில் ஆளுமை மிக்க பெண்மணியான திருமதி TS சௌந்தரம் ராமச்சந்திரன் அவர்களை பற்றி பேசுவது பொருத்தமாக இருக்கும். தோன்றில் புகழோடு தோன்றுக அகதிகளார், தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் குரலுக்கேற்ப திருமதி TS சௌந்தரம் ராமச்சந்திரன் அவர்கள் 1904ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி என்னும் ஊரில் தீவே சுந்தரம் லட்சுமி அம்மாள் ஆகியோருக்கு மகளாக பிறந்தார். இவரது தந்தை தீவே சுந்தரம் தென்னிந்தியாவின் பிரபல TVS குடும்பத்தின் நிறுவனர். சௌந்தரம் அம்மாவுக்கு 12ஆம் வயதில் திருமணம் நடைபெற்றது. ஆனால் விரைவில் விதவியானதால் படித்து நாட்டுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று அவரது கணவர் டாக்டர் சுந்தரராஜன் இறக்கும் தருவாயில் சௌந்தரம் அம்மாவிடம் வாக்குறுதி வாங்கி கொண்டார். கைம்பெண்ணான மகளை தந்தை சுந்தரம் தில்லிக்கு அனுப்பி மருத்துவம் படிக்க வைத்தார். 1936இல் மருத்துவ பட்டம் பெற்றார். மதுரையில் சொந்தமாக இலவச மருத்துவமனையை ஆரம்பித்தார். கிராம பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி பணிகளில் ஈடுபட்டிருந்த அரிசன சேவை சங்கத்தை சேர்ந்த G. ராமச்சந்திரன் என்பவரை மகாத்மா காந்தியடிகளின் ஆசிரியருடன் மறுமணம் புரிந்து கொண்டார். ஒரு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு காந்தியடிகளின் அரிசன இயக்கத்தில் இணைந்தார். காந்தியடிகள் இவரை திண்டுக்கல் காந்தி கிராமம் கஸ்தூரிபா காந்தி தேசிய நினைவு அறக்கட்டளையின் தென்னிந்திய பிரதிநிதியாக நியமித்தார். இவர் திண்டுக்கல் சின்னாளப்பட்டியில் தொடங்கிய காந்தி கிராம அறக்கட்டளை 1976ஆம் ஆண்டில் தன்னாட்சி பெற்ற காந்தி கிராமம் பல்கலைக்கழகமாக மாறியது. 1980 ஜனவரி 3ஆம் தேதி முதல் 1984 அக்டோபர் 21 வரை காந்தி கிராம பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பதவி வகித்தார். 1952இல் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து 10 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாடலில் பெண்கள் நடத்துவதும் என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப பெண்களின் திருமண வயதை 18ஆக உயர்த்தும் சட்ட முன்வடிவை கொண்டு வந்து அதை நிறைவேற்றினார். 1962இல் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அமைச்சரவையில் துணை கல்வி அமைச்சரானார். கட்டாய இலவச ஆரம்ப கல்வியை அறிமுகப்படுத்தினார். 1968இல் பத்மபூஷன் விருது பெற்றார். இந்திய அரசு 2005இல் இவருக்கு அஞ்சல் தலையை வெளியிட்டது. என்கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கிணங்க சாலை வசதியும் மின்சார வசதியும் இல்லாத கிராமங்களுக்கு அவற்றை செய்து கொடுத்தார். கணவனால் கைவிடப்பட்ட மற்றும் விதவை பெண்களுக்கு சேவிகா ஆசிரமம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்வு மேம்பட செக்கு எண்ணெய் தயாரித்தல், சித்த மருந்து தயாரித்தல், சோப்பு தயாரித்தல், பதப்படுத்தப்பட்ட உணவு தயாரித்தல் போன்ற பல தொழில்களை பயில வைத்தார். கல்வியியல் கல்லூரி, விவசாய பட்டயப்படிப்பு ஆகியவற்றை கொண்டு வந்தார். SF என்ற சுகாதார ஆய்வாளர் பயிற்சி நிறுவனத்தை ஏற்படுத்தினார். பெற்றோரால் கைவிடப்பட்ட சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு ஆசிரமம் ஏற்படுத்தி அவர்களை திருமணம் வேலைவாய்ப்பு வரை பாதுகாத்தார்.
பிறப்புக்கும் எல்லாவிற்கும் என்பதற்கெனங்க கஸ்தூரிபா காந்தி மருத்துவமனையில் மருத்துவ சேவைகளை திருமதி கௌசல்யா அம்மா அவர்களின் பேருதவியுடன் செய்தார். அக்காலகட்டத்தில் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தியதில் இம்மருத்துவமனைக்கு பெரும்பங்கு உள்ளது. இவரது தம்பியின் நினைவாக தம்பி தோட்டம் என்ற பள்ளியை ஆரம்பித்து அதில் பாடத்திட்டத்துடன் விவசாயம், நெசவு போன்ற பாடப்பிரிவுகளை ஏற்படுத்தினார். காந்தியடிகள், இந்திரா காந்தி அம்மையார், தந்தை பெரியார் போன்ற மற்றும் பல தலைவர்களை இவர் ஆரம்பித்த நிறுவனங்களுக்கு அழைத்து வந்துள்ளார். இவர் ஆரம்பித்த தம்பி தோட்டம் பள்ளியிலே என் தாயாரும் நானும் என் தம்பி தங்கைகளும் படித்தோம் என்பதில் பெருமை கொள்கிறோம். சௌந்தரம் அம்மா அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே நாங்கள் அவரை நேரில் பார்த்தோம். அவரது சேவைகளை நேரடியாக கண்டும் வளர்ந்தோம். அரசியலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் எவ்வித பேதமும் இன்றி மக்கள் பணியாற்றினார். 1984 அக்டோபர் 21 இவ்வுலக வாழ்வை நீத்தார். ஆளுமை மிக்க பெண்ணான இவரை இந்த மகளிர் தினத்தில் நினைவு கூர்ந்து போற்றுவோம். இந்நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த ஏடகம் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் மகளிர் மற்றும் தலைவி அவர்களுக்கும் இதை கண்டுகளித்த காணொலிக்கு பார்த்த மக்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். எனது பெயர் பத்மாவதி. சாதனை பெண்கள் பலருள் என்னை கவர்ந்த சாதனை பெண் ஒருவரை பற்றி ஒரு சில செய்திகள். சாதனை படைத்த பெண்களின் பட்டியல் சரித்திரத்தில் ஏராளம். ஒவ்வொரு துறையாக எடுத்தாலுமே 1000 பேர்க்கும் மேலானோர் நம் எண்ணத்தில் நிழலாடுவர். அன்பு கரம் நீட்டி அரவணைத்த அன்னை தெரசா, 2 நோபல் பரிசுகள் பெற்ற மேரி கியூரி, பார்க்கும் திறனும் கேட்கும் திறனும் இல்லா தன்னை இச்சமூகமானது பல வகையில் நிராகரித்தாலும் அச்சமூகத்திற்கு சேவை செய்வதையே தான் அதிகம் விரும்புவதாக கூறிய ஹெலன் கெல்லர், ஜான்சி ராணி லக்குமிபாய், வேலு நாச்சியார் போன்ற பல விடுதலை போராட்ட வீராங்கனைகள், இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் கவிக்குயில் சரோஜினி நாயுடு, இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமைக்குரிய அன்னை இந்திரா காந்தி என சொல்லிக்கொண்டே போனால் இப்பட்டியல் பக்கங்களில் அடங்காது. இந்த சாதனை பெண்களின் பட்டியலில் உள்ள ஒரு தடகள வீராங்கனை பற்றி ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு. ஆம், பயோலி என்ற ஊரில் பிறந்ததால் பயோலி எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கப்படும் பிடி உஷா பற்றி ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பிலாவுள்ள கள்ளி தெக்கப்பரம் உஷா என்பதே பிடி உஷா ஆனது. தன்னை விரட்டிக்கொண்டே வந்த வறுமையை வெல்ல ஓடத் தொடங்கிய பிடி உஷா 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே 7ஆம் வகுப்பு மாணவியை ஓட்டப்பந்தயத்தில் வென்றார். 1977 கேரளத்து கோட்டயத்தில் நடைபெற்ற தடகள போட்டியில் கலந்து கொண்ட பிடி உஷா தேசிய அளவில் அதிவேகமாக ஓடியவர் என்ற சாதனையை சத்தமின்றி நிகழ்த்தினார். 1978 கொல்லத்தில் தேசிய அளவில் மாநிலங்களுக்கு இடையேயான தடகள போட்டியில் மளமளவென பல பதக்கங்களை குவித்தார். அப்போதுதான் தடகள வீரர்கள் பலரது கவனமும் இவர் மீது திரும்பியது. இவரது கடின பயிற்சிக்கு துணை நின்ற OM நம்பியார் என்பவரின் பயிற்சியின் மூலம் உள்ளூர் போட்டிகளில் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்த பிடி உஷா தேசிய அளவில் மட்டுமல்லாது சர்வதேச அளவிலும் தன் கால் தடத்தை பதித்தார். சர்வதேச தடகள போட்டிகளில் பெண்கள் சாதிப்பது என்பது மிகவும் கடினமாக இருந்த காலம் அது. குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தடைகள் பல தாண்டித்தான் போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்ற நிலை அன்று இருந்தது. தடை தாண்டி ஓட்டம் போல அவை அனைத்தையும் தாண்டி 1980 மாஸ்கோவில் நடந்த 100 மீட்டர் ஓட்டப் பந்தயத்தில் 5ஆம் இடத்தை பிடித்தார். பின் மீண்டும் ஓயாத முயற்சியும் பயிற்சியும் மேற்கொண்டு 1982 நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றார். மீண்டும் மீண்டும் முயன்றதில் 1983 நடந்த ஆசிய தடகள விளையாட்டில் தங்கப்பதக்கம் வென்றார். ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்ல வேண்டும் என்ற ஆசையோடு வெறித்தனமான பயிற்சியில் ஈடுபட்டார். 1984 நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் ஓடும் பொழுது தன் காலில் ஏற்பட்ட தசைப்பிடிப்பால் தடுமாறியதால் அதன் காரணமாக 0.01 நொடியில் வெண்கல பதக்கத்தை தவறவிட்டு 4வது இடத்தை பிடித்தார். இருந்தாலும் தன்னை தேற்றிக்கொண்டு மீண்டும் விடாமல் பயிற்சியை மேற்கொண்டார். 1985 ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் அவர் காட்டிய வேகமானது கலந்து கொண்ட 6 பிரிவுகளுள் 5 பிரிவுகளில் தங்கம் வெல்லச் செய்தது.
1986 தென்கொரியாவின் சியோலில் நடந்த ஆசிய போட்டியில் 5 போட்டிகளில் பங்கேற்று 4 தங்கமும் 1 வெள்ளியும் வென்றார். ஆசிய தடகள ராணி என்ற பட்டம் பெற்ற பிடி உஷா 1989 வரை 13 தங்கப்பதக்கங்கள் வென்றார். காலில் ஏற்பட்ட வலியின் காரணமாக சிறிது ஓய்வுக்கு பின் மீண்டும் தனது பயணத்தை தொடர்ந்தது இந்த பயோலி எக்ஸ்பிரஸ். ஆம், 1998 ஜப்பானில் நடந்த ஆசிய சாம்பியன்ஷிப்பில் தங்கத்தை வென்றது. பத்மஸ்ரீ விருது, அர்ஜுனா விருது, சிறந்த பெண் தடகள வீராங்கனை விருது, ஹரிதாஸ் கோல்டன் ஷூ விருது என விருதுகள் பல இவருக்கு குவிந்தன. சிறந்த பெண் தடகள வீராங்கனைக்கான உலக கோப்பையும் இவரை தேடி வந்தது. தொடர்ந்து அவர் காலில் ஏற்பட்ட கடும் வலியின் காரணமாக 2000 தடகள போட்டியிலிருந்து விலகி முழு ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். தன் கால்களுக்கு ஓய்வளித்தாலும் தன் எண்ணங்களுக்கு ஓய்வளிக்காமல் கேரளாவில் தடகள வீராங்கனைகளுக்கென ஒரு பயிற்சி மையத்தை நிறுவி இன்றளவும் நடத்தி வருகிறார். அவரது வாழ்க்கை நிகழ்வுகள் வெள்ளித்திரையில் வரவிருப்பதாகவும் பேசப்படுகிறது. வறுமையும் போட்டி பொறாமையும் தன்னை பின்னுக்கு இழுத்தாலும் அவை அனைத்தையும் பின்தள்ளி சாதித்து இந்தியாவின் தங்க மங்கை என பெயர் பெற்ற பிடி உஷா ஒரு சாதனை பெண் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. நன்றி, வணக்கம். ஹாய் லக்ஷ்மி. ஹாய் மதங்கி. ஹாய். எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? வந்து இந்த ஏடகம் அமைப்பு தஞ்சாவூர்ல இருக்கு இல்லையா, மகளிர் முற்றம், ஃபார்வர்ட் பண்ணிருந்தேனே. அது வந்து இந்த ஒரு ஆளுமை, பெண் ஆளுமைய பத்தி ஒரு வீடியோ நம்ம எடுக்கணுமே. சரி, நம்ம ரிலேட்டிவ்ல யாரையாவது சஜஸ்ட் பண்ணேன். கண்டிப்பா எனக்கு என் மனசுல ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா ஒன்னதான் தோன்றது, நீதான் லட்சுமி ஃபர்ஸ்ட் தோன்றது. ஆமா, ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நீ கவிதைகள்லாம் எழுதுவேன். அப்பாவோட பர்த்டேக்கு நீ வந்து அகம் மகிழ ஆசை மகிழ்னு வரிசையில ஃபர்ஸ்ட் எழுதி கொடுத்த கவிதை, அதுல இருந்து ஆரம்பிச்சது உன்னோட கவிதை பயணம். அதுல வந்து நல்லபடியா நீ கவிதையெல்லாம் எழுதினோன்னா அப்பா உன்னை நிறைய மேடைகள்ல ஏத்தினாங்க சின்ன வயசுலயே. ஸோ அதனால சின்ன வயசுலயே உனக்கு கவிக்குயில் அப்படின்னு ஒரு பட்டம் மேடையில கிடைச்சிருக்காரு இல்லையா? ஸோ அதனால அதெல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு ஆளுமைன்னு ஒன்று எனக்கு முதல்ல ஒன் பேர் தான் ஞாபகத்துக்கு இருந்தது. ஆமாம், அந்த கவிக்குயில்ல தொடங்கினது இன்னைக்கு வந்து சிறந்த மேடை பேச்சாளர் அப்படிங்கிற பேர் உனக்கு இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து உன்னுடைய தமிழுக்கு, உன்னுடைய தமிழின் ஆளுமைக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டுமா, அதுக்கப்புறம் வானொலியில் நீ வந்து ஒரு முதல்ல அனௌன்சராக இருந்த, அப்புறமா நாடகங்களில் வந்து ஆக்ட் பண்ண, நியூஸ் ரீடரா கூட இருந்தேன் இல்லையா? ஒரு எவ்வளவு வருஷம் அந்த மாதிரி நீ பண்ணிருப்பது பார்ட் டைம் ஆர்டிஸ்டா இருந்தீங்க இல்லையா? ஒரு 20 வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் ஆர்டிஸ்ட், டிராமா ஆர்டிஸ்ட். சோ அது ஒரு அந்த ஒரு இது என் மனசுல எப்பொழுதுமே இருக்கும் உன்னை பத்தி. அதுக்கு அடுத்தது பிசினஸ். நீ பிசினஸையும் விட்டு வைக்கல இல்லையா? ஒரு சின்ன லெவல்ல வீட்டுல வந்து புடவையெல்லாம் வாங்கி அதெல்லாம் வந்து வீட்டில் வரவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா அதையே பெருசுபடுத்தி ஆன்லைன் வரைக்கும் போனேன் இல்லையா? அதுக்கு கூட டெக்ஸ்டைல் பேலஸ் எனக்கு ஞாபகம் வச்சிருந்தோம். சரி, எவ்வளவு வருஷம் அதை நீ வந்து பண்ணிருப்ப? அது வந்து ஒரு ஆன்லைன்ல ஒரு 4 years பண்ணினேன்னா, அதை விட எங்க வீட்டுல எங்க ஹஸ்பண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஊரு பிசினஸ்னு ஆரம்பிச்சா ஒரு ஊர்ல கஸ்டமரை பிடிக்கிறதுக்குள்ள பெரிய விஷயம். ஆமா, அதுக்குள்ள அவருக்கு வேற ஊர் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இது அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஊருக்கு போவேன், அங்க போய் மறுபடியும் ஆரம்பிப்பேன், அப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி நான் ஒரு 17 வருஷம் நடத்திருக்கேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது ஒரு ஆளுமை. இதெல்லாம் ஒன்னொன்னு என் மனசுல வந்ததுனாலதான் ஆளுமைன்னு ஒண்ணு எனக்கு ஒன் பேர் தான் வந்தது. அதே மாதிரி அடுத்தது பாரதி இயக்கம். பாரதி இயக்கத்துல வந்து அஞ்சல் வழி பாடத்திட்டத்தை வடிவமைச்சதும் நீதான். அத வந்து யூடியூப்ல வந்து நீ வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை வந்து ஒரு இதா போட்டு, அது வந்து தஞ்சை கோபாலன் ஒருத்தர், அவர் தான் இதை வந்து வடிவமைச்சது. இந்த பாரதி இயக்கத்தினுடைய பிரசிடென்ட் அவர். அவருக்கு நான் ரொம்ப உறுதுணையா இருந்து பாடத்திட்டங்களை வடிவமைச்சு நாங்க ஆன்லைன்ல நிறைய பேர் எங்களுக்கு பதில்கள் எழுதி அனுப்புவா. நாங்க கேள்விகள் கேட்போம், அதுக்கு பதில்கள் எழுதி அனுப்புவாங்க. அதெல்லாம் நான் அதுவும் நீ பண்ணிருக்க. அடுத்தது தியாக பிரம்ம சபா தஞ்சாவூர். அதுல வந்து மாதாந்திர ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் ஒன்னொன்னுலயும் நீ நிறைய மேடைகள்ல பேசியிருக்க. அவருடைய சிறப்புகளை வந்து தொகுத்து. ஆமா, அது எப்படின்னா இப்போ ஆடி மாசம் அப்படின்னா ஆடி மாதத்தின் சிறப்பு அவ புஸ்தகமும் போடுவா இல்லையா? ஆன்லைன்ல இல்ல மேகசின், அவங்களுடைய மேகசின்ல நான் கட்டுரைகள் எழுதுவேன். ஆமா, அதே மாதிரி நாங்க வந்து ஒரு தடவை
பாட்டு போட்டி வச்சோம். மாவட்ட அளவிலான மாணவர்களுக்கான பாட்டு போட்டி. அதை நான் வந்து எல்லா தொகுத்து வழங்கி அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஆமா ஆமா. அதே மாதிரி குடும்ப விழாக்கள் அப்படின்னு சொன்னா உன்னுடைய பாடல்கள் இல்லாத ஃபங்க்ஷன்ஸே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு சினிமா பாட்டு ராகத்திலேயோ இல்ல ஏதோ ஒரு கர்நாடிக் ராகத்திலேயோ ஒரு பாடல்களை வரிகளை உன்னுடைய வரிகளை போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏத்த மாதிரி பாடல்கள், அந்த மணமக்கள் பூனலா இருந்தா இல்ல காது குத்து விழா என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் அதற்கு ஏத்த மாதிரியான பாடல்களை நீ வந்து எழுதி அதுக்கான இதை பண்ணிருக்க. அதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி இப்போ நீ கம்பராமாயணத்தை எளிய முறையில தொகுத்து வழங்கி அதை வந்து புஸ்தகமா போட்டிருக்க இல்லையா? 2 புஸ்தகங்கள் இப்போ உன்னோட இது வந்து கிரி ட்ரேடர்ஸே அதை வந்து பப்ளிஷ் பண்றாங்க. சென்னையில அதை வெளியிட்டாங்க. அந்த ஒரு புக், அது ஒரு பெரிய மகுடம். அதற்கும் மேல அதே இதை படிக்க முடியாதவர்களுக்கு காதால் கேட்கும்படியாக யூடியூப்ல நீ அதை வந்து வாய்ஸ் ஓவரா கொடுத்த. ஆமா, லக்ஷ்மி ரவி கவிதைகள் அப்படிங்கிற பேர்ல என்னோட யூடியூப் சேனல்ல நான் ஓபன் பண்ணிருக்கேன். ஆமா. சோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து ஒரு ஆளுமையா நினைச்சது அப்படின்னு நீ சொல்ற இல்லையா? நீ சொல்ல சொல்ல ஒன்னு சொல்லும் பொழுது எனக்கு உன்னை பத்தி ஞாபகம் வருது. என்ன பத்தி உனக்கு என்ன ஞாபகம்? பார்க்க போனா நான் ஆல் இண்டியா ரேடியோல வாய்ஸ் டெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுத்தது நீதான். நீதான் கொடுத்த. நீ கொடுத்து நீ 2-3 டிராமா ஆக்ட் பண்ணின. அப்புறம் நான் வெளிநாடுனாலதான் இல்ல, ஆல் இண்டியா ரேடியோ முடிச்சிருவோம் நம்ம. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான டெஸ்ட். அதெல்லாம் வாய்ஸ் டெஸ்ட், ப்ரொனன்சியேஷன், அப்புறம் ரிட்டன் டெஸ்ட் எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு. இல்ல, நான் சொன்னது வெளிநாடு போனதுனாலதான் நான் கண்டினியூ பண்ண முடியல. பிடிச்சிருந்தது இந்த வெளிநாடு நீ போனியே, அது என்னங்கிற? நீங்க கிராமத்துல இருந்து உனக்கு கல்யாணம் ஆகி நீ யூகே போற, அப்படியே தண்ணியில தள்ளி விட்ட மாதிரிதான். ஆமா, நீச்சல் கத்துண்ட ஒரு மீன் குட்டி தான் நீ. எப்படி நீ அங்க போய் இருக்க போறேன்னு நாங்க பயந்துட்டு இருக்கும்போது நீ வந்து அங்க போய் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் எல்லாம் கத்துண்ட. பார்க்க போனா இந்தியால அப்போ அவ்வளவு கம்ப்யூட்டர் பாப்புலர் ஆகாத நேரம். 94 யூகேக்கே அது புதுசுதான். அப்பதான் அவங்க எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாருமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பீரியட் வந்து எனக்கு ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லணும். ஏன்னா நான் சயின்ஸ் படிச்சிருந்தேன். சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அந்த காம்பினேஷன் வாஸ் வெரி ரேர். அது எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது உனக்கு. அங்க போய் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் நீ வந்து மீறி அதெல்லாம் தாண்டி ஒரு கம்ப்யூட்டர் புதுசு, லாங்குவேஜ் புதுசு, எல்லாமே உனக்கு இல்ல. பேசுற லாங்குவேஜும் புதுசு, கம்ப்யூட்டர் லாங்குவேஜும் புதுசு. அதெல்லாம் கத்துட்டு வந்ததுனாலதான் நீ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல வந்து நீ ஒர்க் பண்ணிருக்க இல்லையா? அசோசியேட்டா இருந்தேன். அதுல நான் வந்து என்விரான்மெண்டல் சயின்டிஸ்டா இருந்தேன். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஏன்னா சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்பதான் வந்து அந்த காம்பினேஷன் வாஸ் வெரி ரேர். அதுல கம்ப்யூட்டர் மாடலிங்ல நான் இருந்தேன். மாடலிங்ல இருந்து நீங்க என்ன பண்ணீங்க? நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இதெல்லாமும் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்னு பண்ணீங்க இல்லையா? இது ஸ்டேட் லெவல்ல என்விரான்மெண்ட், அது கம்ப்யூட்டர் மாடலிங்ல வந்து நாங்க வந்து என்விரான்மெண்ட்டை பத்தி ஒரு டேட்டா அதை வந்து ஃபீட் பண்ணி அதனுடைய அவுட்புட்ஸ் எல்லாம் எடுத்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த மாதிரியான அட்வைசஸ் கொடுக்க முடியும் as an என்விரான்மெண்டல் சயின்டிஸ்டா கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். அந்த இதுக்கு வந்து நாங்க கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸுக்கு எங்களுடைய டீம் வந்து ஹஸ் given. அதுல என்னுடைய பேரோட நிறைய ரிப்போர்ட்ஸ் கவர்மெண்ட் வெப்சைட்ல போனா என்னுடைய பேர் போட்டா இருக்கும். அவங்களுடைய புக்ல என்விரான்மெண்ட் பத்தி இதுல கர்நாடகா, அஸ்ஸாம், நார்த் இந்தியா, நிறைய எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் எங்களுடைய ஹெல்ப் கேட்கறாங்க அவங்க எல்லாருக்கும் பண்ணிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 ஸ்டேட்ஸ்க்கு நாங்க எங்களுடைய ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். என்னுடைய பேரோட அது போயிருக்கு. அது எங்களுக்கு ஒரு பெருமை, அது நல்ல பெருமையான விஷயம். அதே மாதிரி உன்னுடைய கவிதைகள், கதை, கட்டுரைகள் இதெல்லாமும் நான் மென்ஷன் பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா நீ வந்து உனக்கு கதை போட்டி போட்டேன்னா போறோம், உடனே உனக்கு வந்து கேஷ் அவார்டு பிரைஸ் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் அப்படி கிடைக்கும். அதுல தானே உனக்கு இந்த உன்னுடைய தத்து கதை அதை வந்து இந்த நார்த் இந்தியன் லேடி அவங்க போன் பண்ணி நம்மள கேட்டு அவங்க வந்து என்னுடைய காப்பிரைட் வாங்கி அவங்க ஹிந்தியில மொழிபெயர்த்தாங்க அந்த கதையை. அதுக்கப்புறம் அந்த கதை அந்த தத்துக்கும் எனக்கு பிரைஸ் கிடைச்சது. தமிழ்லயும் பிரைஸ் கிடைச்சது, ஹிந்தியில அவங்களுக்கு வந்து மொழிபெயர்ப்பாளரா பிரைஸ் கிடைச்சது. ஆனா என்னுடைய பேரோட அது வந்து ஒரிஜினல் ரைட்டர்னு என்னுடைய போட்டோவும் வந்தது. அதுல அவங்களுக்கு நிறைய அவங்க பரிசு, இது வரைக்கும் அவங்க ரொம்ப நிறைய பரிசுகள் அதுல வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதை வந்து காப்பிரைட் வாங்கி ஒரு வெப் சீரீஸோ இல்ல சாரி ஒரு சின்ன கதை தான் அதை எடுக்கணும், ஒரு வீடியோ பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அது வருமானு தெரியாது, பட் கேட்டதே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆமா ஆமா, அது சிறப்பான செய்தி. அதே மாதிரி உன்னுடைய டிராயிங், கைவேலைகள், நீ என்ன பண்ணுவ தெரியுமா? எப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாலே நீ என்ன பண்ணுவ? அவங்களுக்கு கிஃப்ட் வச்சு கொடுக்கறதுக்கெல்லாம்
உன் கையால பண்ணின பொருட்களை கொடுக்கணும்னு நீ ஆசைப்படுவ. உனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்குமே இதுவரை கல்யாணங்களுக்கு நான் வரைஞ்ச டிராயிங்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆர்ட் ஒர்க், ஏன்னா ஒரு பர்சனல் டச் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எதுவுமே என்னுடைய ஆர்ட் ஒர்க் தான் நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி எக்ஸிபிஷன்ஸும் வச்சிருக்கோம். எங்களுடைய எக்ஸிபிஷனே வச்சிருக்கீங்க நீங்க. ஆமா ஆமா, அது கூட உங்க பெங்களூர்ல வேற அவ்வளவு பெரிய ஊர்ல நீங்க உன்னுடைய ஆர்ட் எக்ஸிபிஷன் வச்சிருக்கீங்க. ஆமா, அதே மாதிரி நீ என்ன பாட்டு எழுதுவேன்னு சொன்னியே, நீ எத்தனை பாட்டு எழுதியிருக்க? உன்னுடைய தடத்தை இது பண்ணி பின்பற்றி வந்ததுனாலதான். இல்லைன்னா அப்படி எழுதி வேணான்னு தெரியல. பட் ஆனா நீ எழுதுறதுனால அதே மாதிரி நானும் எழுதுறது. இப்ப எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கும் அது மாதிரி எழுதுறதுன்னு ஒரு பழக்கமா போச்சு. அது உன்னுடைய இதுதான் இருக்கலாம். அது நிறைய என் கல்யாணத்துக்கு, என் குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கெல்லாம் நீ பாட்டு எழுதி நீ பாடி இருக்க. ஆமா, இந்த மாதிரி பல சிறப்புகள் நீ பண்ணிருக்க, நானும் பண்ணிருக்கேன். அதாவது இது ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு பேசினதே நமக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோங்கிறத ஒரு பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பார்க்கிறேன் அப்படின்னு பார்த்தா நம்ம பல காலகட்டங்கள்ல பல ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு பெண்கள் எல்லாருமே அப்படிதான். பெண்களே எப்படியாவது நம்ம முன்னுக்கு வரணும், எதையாவது நம்மளுடைய திறமையை காமிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த திறமையை வெளிக்கொண்டு வரத்துக்கு இந்த ஏடகம் மூலமா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நமக்கு ஒரு பெருமை. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த ஏடகம் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலன்னா நம்மளே இத பத்தி திருப்பி பேசுவோமான்னு தெரியல. எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். நன்றி தெரிவிச்சுக்கலாம். வணக்கம். நன்றிம்மா. ஏடகம் மகளிர் முற்றம் அமைப்பிற்காக நான் அறிமுகப்படுத்திய பெண் ஆளுமை மாதங்கி ஜெயராமன், பெங்களூர். நான் அறிமுகப்படுத்திய ஆளுமை லக்ஷ்மி ரவி, நாகப்பட்டினம். நன்றி, வணக்கம். தாசகந்தி MSc BL, இல்லத்தரசி, மயிலாடுதுறை. ஏடகம் மகளிர் முற்றத்தில் பங்கு பெறும் அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு பிடித்த பெண் ஆளுமையான அன்னை தெரசா அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். யுகோஸ்லோவியா நாட்டில் உள்ள சுகோப்ஜி என்னும் ஊரில் 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 27ஆம் நாள் அன்னை தெரசா பிறந்தார். இவருடைய பெற்றோர் அல்பேனிய மொழி பேசுவார். அன்னை தெரசாவின் தந்தையார் ஒரு பண்டகசாலை காப்பாளர், தாயார் ஒரு வேளாண்மை தொழிலாளி. இவருடைய குடும்ப வாழ்க்கை இன்பம் மிகுந்ததாக காணப்பட்டது. அவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையும் 2 பெண் குழந்தைகளும் பிறந்தனர். அந்த பெண் குழந்தைகளில் ஒருவர்தான் அன்னை தெரசா. கல்வி என்பது கண்ணுக்கு நிகரானது. அதனாலேயே நம் ஆன்றோர்கள் எண்ணும் எழுத்தும் கண்ணென தரும் என்றும், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்றும் எடுத்துரைத்தார்கள். அவ்வாறே தாம் செல்லும் இடமெல்லாம் சிறப்புகளை பெற்று திகழும் வகையில் அன்னை தெரசாவும் கல்வி பயில தொடங்கினார். ஜிம்மேலியா என்னும் அரசு பள்ளி ஒன்றில் அவர் சேர்ந்தார். தமது தாய்மொழியில் தேர்ச்சி பெற்ற அவர் ஆங்கில மொழி பயில்வதற்குரிய வாய்ப்பினையும் பெற்றார். தனது 18ஆம் வயதில் கண்ணீர் மடத்தில் பெண் துறவியற்குரிய சமய கல்வி கற்பதற்காக அயர்லாந்து நாட்டின் தலைநகரான டப்ளினுக்கு அன்னை தெரசா அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு ஆங்கிலத்தையும் பயின்றார். பின்னர் இந்தியா வந்து மேற்கு வங்காளத்தின் தலைநகரான கல்கத்தாவில் வாழத் தொடங்கியதும் வங்காள மொழியையும் கற்றுக்கொண்டார். துன்பப்படும் மக்களுக்கு தொண்டு செய்வதே இன்பத்துள் எல்லாம் இன்பமாகும். மக்களுக்கு பணிபுரியும் ஆர்வம் இளமை பருவத்திலேயே அன்னை தெரசாவின் இதயத்தில் துளிர்விட்டு தலைப்பதற்கு தொடங்கிவிட்டது. அவரது தொண்டு மனம் பிஞ்சு பருவத்திலேயே அவரை சோடாலிட்டி என்னும் அமைப்பில் உறுப்பினராகும்படி தூண்டியது. துன்பப்படும் மக்களுக்கு துணை புரிவதற்காக ஏற்படுத்தப்பட்டதே அந்த இயக்கம். இந்த மண்ணுலகில் நீங்கள் செல்வங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவற்றை எடுத்துவிடும். திருடரும் அவற்றை கன்னம் இட்டு திருடுவர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவேன், தட்டுங்கள் திறக்கப்படும். இரக்கம் உள்ளவர்கள் நற்பேறு பெற்றவர்கள், அவர்கள் உலகத்தின் இரக்கத்தை பெறுவார்கள். இதயத்தில் தூய்மை உள்ளவர்கள் நற்பேறு பெற்றவர்கள், அவர்கள் கடவுளை காண்பார்கள். நோயுள்ளவர்களை குணப்படுத்துங்கள்,
தொழுநோயாளிகளை கழுவி தூய்மை செய்யுங்கள். இயேசுநாதரின் இத்தகைய அரிய அறிவுரைகள் எல்லாம் அன்னை தெரசாவின் உள்ளத்தில் பசுமரத்தாணி போல் பதிந்து காணப்பட்டது. மக்கள் பணியை மகேசன் பணி என்பதை உணர்ந்த அன்னை தெரசா மக்கள் பணிக்காக தமது வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டும் என்னும் உறுதிப்பாடு அன்னை தெரசாவின் 12ஆம் வயதிலேயே காணப்பட்டது. தொழுநோய் என்பது மனிதர்களை பிடித்து கொள்ளும் நோய்களிலேயே கொடுமையான நோய் ஆகும். ஏறெடுத்து பார்க்கவே இயலாதவாறு அருவருப்பளிக்கும் நோய் தொழுநோய். தொழுநோய்க்கு இரையானவர்களின் உடல் உறுப்புகள் சில இடங்களில் தடித்தும் புடைத்தும், சில இடங்களில் சிறுத்தும் தேய்த்தும் அழுகிப்போய் இரத்தமும் சீலும் கசிந்தும் காணப்படும். கரையான் புற்று போல் மனிதரின் உருவத்தையே மாற்றவல்ல கொடுமையான தொழுநோய் கொண்டவர்களை சொந்த மனைவி மக்களே தொடுவதற்கு அஞ்சுவார்கள். அவர்களை தொலைதூரத்தில் தள்ளியும் வைப்பார்கள். இவ்வாறு காப்பாற்றுவார் யாருமற்று சாவோடு போராடும் நோயாளிகளுக்கென்று இறப்போர் நல இல்லம் அமைக்கும் போதே தொழுநோயாளிகளுக்கு தொண்டு புரியும் நல்லெண்ணம் அன்னை தெரசாவின் நெஞ்சில் துளிர்விட ஆரம்பித்தது. இந்திய பெருநாட்டிலே கல்கத்தா தான் தொழுநோயாளிகளின் மிகுதியாக வாழும் மாநகரம் என கூறப்பட்டது. இந்நிலையில் அவர்களின் துயர கண்ணீரை துடைக்கும் பரந்த நோக்கோடு அவர்களுக்கென்று நன்கொடை திரட்டும் நன்னாள் ஒன்றை அன்னை தெரசா தொடங்கி வைத்தார். தொழுநோயாளிகளின் நன்கொடை நாள் என்று அதற்கு பெயர் சூட்டினார். கல்கத்தாவின் வரலாற்றிலேயே தொழுநோயாளிகளின் நல்வாழ்வுக்காக முதலில் இப்படி ஓர் அறப்பணி நாளை தோற்றுவித்த பெருமை அன்னை தெரசாவையே சாரும். அன்னை தெரசா அவர்களின் பெருமைகளை பற்றி பேச வாய்ப்பளித்த ஏடகம் மகளிர் முற்றத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஏடகம் மகளிர் முற்றத்தில் தலைவர், நிறுவனர் இருவரையும் முதலில் வணங்கி மகிழ்கிறேன். சாதனை பெண்களின் சரித்திரம் பற்றி பேசுவதற்காக ஏற்பாடு செய்துள்ள இவர்களின் திட்டமிடலை நினைத்து மிகவும் இருபூப்புறம் எழுதுகிறேன். எத்தனையோ பெண்கள் சாதனை பல புரிந்து தன்னுடைய தன்னம்பிக்கையால் கடைபிடித்துள்ளனர். நான் எனக்கு தெரிந்த எனது சக ஆசிரியரும் தோழியுமான சாந்திராயர் செய்த சாதனைகளை உங்கள் முன்வைக்கிறேன். சாந்திராயர் என்ற இவர் சாற்றும் கவிதை சிறப்பாகும். இத்துவக்கும் இன்பத்தால் இன்றும் சிறப்பாய் வாழும் இவர் நீந்தி கடந்த கனவெல்லாம் நெஞ்சம் விரும்பும் ஒன்றாகும். சாந்திராயர் பின்பற்றும் ஒவ்வொரு கொள்கைகளும் மிகவும் வியக்கத்தக்கன. இவர் காலம் போற்றும் கவிஞர் என்றே சொல்லலாம். இவர் 8 நாடக நூல்களை எழுதியுள்ளார். நந்தவனத்து கதவு, விதைகளின் பாதை, காற்றோடு விளையாடு, மீனுவின் பூனை, குரங்குகளின் அறம், சிலந்தியுடன் சுண்டலி, மாமன்னன் ராஜராஜன், பேய்களின் மாநாடு என்பவை இவர் எழுதிய நாடக நூல்களாகும். இவற்றுள் மிகவும் புகழ் வாய்ந்தது மாமன்னன் ராஜராஜன் குறித்து இவர் எழுதிய நாடக நூலாகும். இதில் மாமன்னன் ராஜராஜனின் பல்வேறு சிறப்புகளையும் பெருமைகளையும் குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் மிகவும் எளிய நடையில் கொண்டு வந்துள்ளார். இவர் எழுதும் நாடகங்களில் கதாபாத்திரங்கள் நேர்த்தியுடன் மிகவும் சிறப்பாக இருக்கும். மேலும் இவரது நாடகங்கள் அனைத்திலும் இவரே ஓவியங்களில் வரைகிறார். ஆசிரியர் பயிற்சி முடித்ததும் பணியில் சேர்ந்த இவர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக சிறப்பான சேவையாற்றி வருகிறார். குழந்தைகள் மீது மிகவும் கனிவும் பேரன்பும் கொண்ட இவர் பள்ளியில் மட்டுமின்றி வெளி இடங்களிலும் பலருக்கும் பலவிதமான உதவிகளை செய்து சேவையாற்றி வருகிறார். 30 வருடம் சேவையாற்றும் முத்தன கிடைத்த ஆசிரியரை நாம் போற்றி வணங்குவோம். இவர் செப்பிடும் ஒழுக வெள்ளாகும் சிந்தையை குளிரை செய்யும். செப்படி வித்தை கணக்காக செய்திகள் பலவும் சொல்லும் இவர் பல்வேறு பண்புகளை படைத்து எப்படிப்பட்ட கருத்தையும் எளிய நடையில் மாணவர்களுக்கு புரியும் வண்ணம் போதிப்பார். நாடகத்தில் இவர் பின்பற்றும் பாணியை பார்க்க மிகவும் எனக்கு வியப்பாக இருக்கும். இவரிடம் நான் கற்றுக்கொண்ட
செய்திகள் மிகவும் பலவாகும். ஆரம்ப காலத்தில் வடிவையாக்கும் நற்பணி பலவும் செய்யும் மாடலாய் வரையும் நம்மின் நாரதை போன்று இவரும் தேடலின் சுவையை கொண்ட தெளிந்த நல்லறிவின் மூலம் பாடலும் பயில வைத்து பல்சுவை பயிற்சி தந்து ஆடலும் கற்றுக்கொள்ள அனைத்தையும் செய்யும் சாந்திராயர் என்னை பொறுத்தவரை சாதனை பெண்மணிதான். சாந்திராயரின் மாமன்னன் நாடகம் குறித்து மிகவும் தஞ்சையில் ஓலைச்சுவடி கல்வெட்டு என்று பல ஆராய்ச்சிகளை செய்து வரும் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகர் முனைவர் மணிமாறன் ஐயா அவர்கள் இந்த மாமன்னன் ராஜராஜன் குறித்த நாடகம் உலகத்தில் உள்ள அனைவரும் படிக்க வேண்டிய நூல் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாமன்னன் ராஜராஜன் நாடகம் ஒன்றை கண்டதும் களிப்பேறுவகை கொண்டேன். நாடக நூல் பலரும் படைக்க பெறாமல் இன்றைய காலகட்டத்தில் இவரது நாடக நூலை கண்டதும் அரிதாக போய்கொண்டிருக்கும் நாடக நூலை இவர் புதுப்பித்திருக்கும் பாணி என்னை மிகவும் கவர்ந்தது. இந்நூல் வெளிவருவதை கண்டதும் கண்டறியாததை கண்டது போல் மிகவும் மகிழ்வடைந்தேன் என்று நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டார் கல்லூரியின் பேராசிரியர் ஐயா முனைவர் கலிய பெருமாள் அவர்கள் கூறியுள்ளார். சாந்திராய் அவர்களுக்கு மிகவும் பிடித்தவை ஆன்மீக சொற்பொழிவாகும். தஞ்சையில் பல இடங்களில் பல கோயில்களில் இவரின் ஆன்மீக சொற்பொழிவுகள் மிகவும் புகழ்பெற்றுள்ளன. மேலும் இவர் மெட்டுப்பாடல்கள் எழுதுவதில் கை தேர்ந்தவர். புதுக்கவிதைகள் பலவும் சிறப்பாக எழுதுவார். ஒரு நிகழ்வு அல்லது ஒரு தலைவர் குறித்து ஏதேனும் கவிதை எழுத சொன்னால் அடுத்த நொடிகள் கற்பனை வளம் பொங்க மிகவும் வியக்கும் வண்ணம் கவிதை எழுதி தருவார். இவர் பாரதியார், காமராஜர் போன்ற விருதுகளையும் பெற்றுள்ளார். தனது 2 குழந்தைகளையும் கங்காரு போன்று சுமந்து செல்லும் இவர் பள்ளியிலும் பல குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிறார். ஒவ்வொரு ஆசிரியரும் இவரை பின்பற்றி குழந்தைகளை தனது குழந்தையாக பாவித்தால் எதிர்கால சமுதாயம் மிக சிறந்த சாதனைகளை அடையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. சாதனை பெண்மணியான சாந்திராயரை வாழ்த்தி ஏழகத்திற்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னை தமிழமுதை ஆழ்தினமும் பருகி ஆயுள் வளர்த்திடவே தாய் தமிழை வணங்குகின்றேன். என் பெயர் சுகுணா. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி விராலியூரில் ஆசிரியையாக பணியாற்றி வருகின்றேன். நான் கவிதைகள் எழுதுகின்றேன். விழிப்புணர்வு பாடல்களும் நாட்டுப்புற பாடல்களும் எழுதியும் பாடியும் வருகின்றேன். மதுரை உலக தமிழ்ச் சங்கத்தில் சாலமன் பாப்பையா அவர்களின் திருக்கரங்களால் ஆசிரியர் செம்மல் விருது பெற்றுள்ளேன். மைக்கோலின் மாந்தர்கள், கண்ணதாசன் கவி விருது போன்ற சில விருதுகளும் பெற்றுள்ளேன். தொகுப்பு நூல்கள் சில படைத்துள்ளேன். கதம்ப கவித்துளிகள் எனும் நூலை சென்ற ஆண்டு புத்தகத் திருவிழாவில் வெளியிட்டுள்ளேன். நான் இங்கு என்னை கவர்ந்த பெண் ஆளுமையாக அம்மா தாராசிரியன் அவர்களை பற்றி கூற விளைகின்றேன். சென்னையை வெறுமனே மனிதர்கள் வசிக்கும் பகுதி என்றோ அல்லது அகண்ட சாலைகளும் தொழிற்சாலைகளும் நிறைந்த திடீர் நகரம் என்றோ சொல்லிவிட முடியாது. அது பெரிய வரலாற்று தொடர்ச்சி கொண்ட நகரம். இங்கு அரசியல், அறிவியல், சட்டம், சமூக நீதி, ஊடகம், வானியல், விண்வெளி என பல தளங்களில் ஆகச்சிறந்த பெண் ஆளுமைகளை சென்னை நகரமானது உருவாக்கியுள்ளது. விரும்பியதை அடையும் வாய்ப்பும் துணிவும் இன்று பெண்களுக்கு உள்ளது. இன்று ஒரு பெண் பேருந்து, விமானம் போன்றவற்றை ஓட்டுவது, இயக்குவது என்பது பெரிய ஆச்சரியமான விஷயமன்று. ஆனால் 1930, 1940களிலேயே பெண்கள் சாலையில் நடந்தாலே அது பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்பட்ட காலம். அத்தகைய காலகட்டத்தில்தான் தாராசிரியன் அவர்கள், கானாரத்னம் அவர்கள், உஷா சுந்தரம் போன்ற மிகப்பெரிய பெண் ஆளுமைகள் சென்னையில் வசித்து வந்தார்கள். அவர்கள் சென்னையில் தடம் பதித்த மிகச்சிறந்த ஆளுமைகள். அவர்களின் சாதனை வாழ்வே இன்றைய நம்மை போன்ற பெண்களின் சுதந்திர வாழ்விற்கு அடித்தளமாக அமைந்துள்ளது. இங்கு நான்
சென்னையின் முதல் பெண் மேயர் தாரா செரியன் அவர்கள் அம்மாவை பற்றி என்னை கவர்ந்த நான் கேள்வியுற்ற தகவல்களை தங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மா அவர்களின் பிறப்பு 1913 பிறப்பு, 2000 அவர்களுடைய இறப்பு. இதற்கிடையில் அவர்களின் வாழ்வோ மிக மிகச் சிறப்பு. 1950 தாரா செரியன் அவர்கள் மிகச்சிறந்த பிரசித்தி பெற்ற செயற்பாட்டாளராக சிறந்து விளங்கினார். 1957 சிங்கார சென்னைக்கு முதல் பெண் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செம்மையாக செயல்படுத்தி மக்களின் வாழ்க்கையை சிறப்பாக செம்மையுறச் செய்தார். மக்களின் வாழ்விற்கு அடிப்படை தேவையான சுத்தமான குடிநீர், முறையான மின்சாரம், கழிவறை போன்ற அடிப்படை தேவைகளை வழங்குவதில் கவனம் செலுத்தி அதில் வெற்றியும் கண்டார். 1958 பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளுக்கு பயன்பெறும் விதமாக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் அவர். அவரது சேவையை பாராட்டி அன்றைய காலகட்டத்தில் அவருக்கு மிகச்சிறந்த விருதான பத்மபூஷன் விருதானது 1967 அவருக்கு வழங்கப்பட்டது. பல சாதனைகள் படைத்த அவர் 2000 உடல்நலக்குறைவால் இயற்கை எழுதினார். நாம் பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், பெண்மையை போற்ற வேண்டும், பெண் ஆளுமைகளை நாம் மேன்மை பெற செய்ய வேண்டும் என்பதில் இன்றும் பல பெண் ஆளுமைகள் நமக்கு எடுத்துக்காட்டாக சிறந்து விளங்கி கொண்டுதான் உள்ளனர். ஆனாலும் பெண்மை அங்கங்கே பாதிக்கப்பட்டு கொண்டுதான் உள்ளது. அதையும் மீறி பீனிக்ஸ் பறவைகள் போல் நாம் நமது திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். பெண்மையை போற்ற வேண்டும். பெண்களின் உடல், மன ஆரோக்கியம் பேணவும் நாம் உறுதியேற்க வேண்டும். பெண்மைதான் திண்மை, ஆண்கள் வெறும் பிரதிபலிப்பே. பெண்மையின் திண்மை தோல் திமிர் பெருக்க, பெண்மையின் திண்மை தோல் திமிர் பெருக்க, ஆண்மை திமிர் அடிபணிய வேண்டும். அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களுடன் விடைபெறுவது பா. சுகுணா, வீராளியூர், கோவை மாவட்டம். வாய்ப்பிற்கு நன்றியும் நமஸ்காரமும். வணக்கம். நான் சௌமியா ரெங்கராஜன், திருச்சி மாவட்டத்திலிருந்து பெண் ஆளுமையை பற்றி பேச வந்துள்ளேன். பெண் ஆளுமையை பேசுகையில் நம்மில் உள்ள ஒவ்வொரு இல்லத்தரசிகளுமே மாபெரும் பெண் ஆளுமைகள் என்று உணர்கிறேன். ஆண் துவண்டு நிற்கும் தருணத்தில் சரி பார்த்துக் கொள்வோம் என்ற பெண்ணின் ஒற்றை வார்த்தை அவன் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடும். மாபெரும் பராசக்தி அல்லவா நாம் தந்த தைரியம் கொண்டு உலகையே வாழ வைக்க முடியும் அல்லவா. தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவன் கூற்றில் பிறக்கும் பொழுதே ஒருவர் புகழோடு பிறக்க வேண்டும் என்று கூறவில்லை. மாபெரும் சபைதனில் தோன்றுகையில் நம் அறிமுகம் புகழோங்கி இருத்தல் வேண்டும். இல்லையேல் புகழை தேடிக்கொண்டு பெரும் பலகைகளில் தோன்றுங்கள் என்றுதான் வள்ளுவர் கூறுகிறார். புகழின்றி பிறவாதே என்று ஒருபோதும் வள்ளுவர் கூறவில்லை. இந்த குறளின் சிறந்த உதாரணமாக நான் கருதுவது கிரண்பேடி. இவர் கால்பதித்த இடமெல்லாம் வெற்றி. இவர் சமூக அறிவியலில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். சிறந்த பேச்சாளர் மற்றும் எழுத்தாளருமான இவர் பெண்களுக்கான ஆசிய டென்னிஸ் விளையாட்டுப் போட்டியில் வெற்றியும் கண்டுள்ளார். இவர்தான் இந்தியாவின் முதல் பெண் IPS அதிகாரி என்ற பெருமைக்கு ஆளானவர். பல சாதனைகளை புரிந்த இவர் தில்லி திகார் சிறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். சிறையையே வடிவமைத்துள்ளார் என்று கூட கூறலாம். சுகாதாரம், ஊட்டச்சத்து போன்றவற்றில் மட்டும் அல்லாது கல்வி அறிவு, போதைப் பொருள் போன்ற சிகிச்சை திட்டங்களிலும் கூட மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். இதற்காக இவர் அங்கீகாரமும் பெற்றுள்ளார். தண்டிக்க தெரிந்த தாய்க்குத்தானே திருத்தவும் தெரியும். தாயுள்ளம் கொண்டவள் தானே இவளும். பிறகு ஐக்கிய நாடுகள் சபையில் சிவில் காவல் ஆலோசகராக நியமிக்கப்பட்ட முதல் பெண்ணும் இவர்தான். இவர் தன்னார்வ அரசு அமைப்புகளை நிறுவி கல்வி, வயது வந்தோர் எழுத்தறிவு, பெண்கள் தொழில் போன்ற பல திட்டங்களையும் பல சேவைகளையும் செய்துள்ளார்.
அப்பப்பா, எவ்வளவு சாதனை, சொல்லி தீரவே இல்லையே. இவளும் பெண்தானே, இவள் ஏன் கையில் கரண்டி ஏந்தவில்லை? இவள் ஏன் அடுப்பு ஊதவில்லை? இவள் ஏன் நகைகள் கொண்டு தன்னை அலங்கரித்து இந்த உலகினுக்கு காட்டி பெருமைப்படவில்லை? ஏனெனில் இவள் புத்தியை தீட்டி உலகம் பயனுற செய்ய முனைந்து விட்டாள். இன்று இவள் பெயரை உலகமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. இவளும் சாதனையாளரானார். இந்த உலகத்தையும் மறுபக்கத்திற்கு திருப்பி காட்டியுள்ளார். கையில் கரண்டி பிடித்து விட்டால் சமையற்கட்டில் சிறை இருக்க வேண்டுமா என்ன? நம்மில் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு திறமிக்க வல்லுநர்கள் தானே. பணம் சம்பாதித்தால் தான் சாதனையாளர் என்று பொருளா என்ன? சுதந்திரம் என்பது பணத்தால் பெறுவது அல்ல, அது நம் மூச்சுக்காட்டுடன் சுவாசிக்க வேண்டியது. பாரதி இவ்வாறு கூறுகிறான்: பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். பட்டங்களை நாம் தான் ஆள வேண்டும், சட்டங்களை நாம் தான் செய்ய வேண்டும். அதற்கு திறம் கொண்ட ஒரே பெண் என்பவள்தான். நாம் கற்ற கல்வியை கொண்டு இந்த உலகம் பயனுற செய்வோம். இந்த உலகம் பிரம்மாண்டமானது தோழிகளே. உங்கள் மனங்களையும் பறந்து விரிந்திருக்க செய்யுங்கள். வானுலகும் வியக்கட்டும் நம் பெருமைகளை கண்டு. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த நானிலம் பயனுற வாழ்வதற்கே. நாம் கற்ற கல்வியை அடுப்பில் எறிவதா, அதை எரிய விடுவதா? வேண்டாம் பெண்களே, கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். கற்ற கல்வியை அனைவரும் பயனுறச் செய்யுங்கள். குறைந்தபட்சம் உங்கள் குடும்பங்களில் உங்கள் குழந்தைகளுக்கு கொண்டு செல்லுங்கள். நாம் சுடர்மிகு அறிவுடன் படைக்கப்பட்டவர்கள். அந்த சுடர் என்றுமே நம் ஆழ் மனதில் ஒரு வேள்வி தீயை போல் எரிந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை தீண்டவரும் தீயவர்களை எரிக்கவும் முடியும். நாம் செல்லும் பாதைகளில் இருக்கும் தடைகளை தகர்க்கவும் முடியும். வெற்றி நமதே. என்றும் ஜெயப்பேரிகை கொட்டுங்கள் நம் தோழிகளே. நன்றி, வணக்கம். எனது பெயர் வி தனலட்சுமி. பிஎஸ்சி விலங்கியல் துறையில் இளங்கலை பட்டமும் எம்எல்ஏசி நூலக அறிவியல் துறையில் முதுகலை பட்டமும் பெற்ற இல்லத்தரசி. எனது சொந்த ஊர் தேனி மாவட்டம் கம்பம். என் எழுத்தார்வம் மிகைப்பட எனது படைப்பாற்றலை சமர்ப்பிக்க இன்று பல முகநூல் மற்றும் புலனக்குழுவின் கவித்தலங்களில் பயணிக்கின்றேன். இது எனது சிறு அறிமுகம். மேதகு பெண்கள் வாழ்த்துரைக்க, மேன்மைமிகு ஆளுமைகள் புகழுரைக்க, அது மேன்மை பொருந்திய கலைஞர்கள் மகிழ்ந்துரைக்க அமைக்கப்பட்ட முற்றத்தின் மகளிர் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதில் பெருமையும் பேரானந்தமும் அடைகின்றேன். ஓராண்டு நிறைவில் மனநிறைவும் மகிழ்வும் பெற்ற ஆரவர திருநாளில் மாபெரும் ஆளுமைகளை பேச வாய்ப்பு. இதுவே எனக்கு சிறப்பு. மகளிரினி விழா இனிதே தொடங்கட்டும். மனநிறைவாய், மகிழ்வாய், நெகிழ்வாய். விழாவின் நாயகர்களுடைய நல்லதோர் ஊர்வலத்தில் நன்றே ஆரம்பமாகட்டும் இன்றே இந்த உற்சவ திருநாள். தித்திக்கும் தீந்தமிழை, 8 திக்கும் பரவும் தேன் தமிழை சுவைத்து, திக்கட்டும் பரவி தன் புகழால் எங்கும் பத்திக்கும் பைந்தமிழை நேசித்து, நற்றமிழின் நறுமணத்தை சுவாசித்து, சொற்றமிழில் நல்லதோர் உரையாற்ற தமிழன்னையை பூஜித்து, தெவிட்டாத தமிழ்ச்சாரலில் திகட்டாத தேனடையான தாய்மொழியின் தூறலில் நனைந்து, வார்த்தைகளின் தூவல்களை அள்ளிப்பருகி நீர்த்திவளைகளாக கருத்துக்களை தெளித்து பதிவிட என் உரையை தொடங்குகின்றேன். தமிழினை பெற்றெடுத்த அன்னைக்கும் கற்றுக் கொடுத்த ஆசானுக்கும் சுற்றமும் நட்புமாய் ஏடக மகளிர் முற்றத்தில் பயணிக்கும் அன்பான உறவுகளுக்கு என் பண்பான வணக்கங்கள். என் மனம் கவர்ந்து, என் உள்ளம் நிறைந்து, சிந்தை மகிழ்ந்து, மாபெரும் பெண் ஆளுமையாய் உயர்ந்து நின்ற வீரத்தாய் குயிலியின் வீரத்தின் தீரத்தினை இங்கு வந்து தொகுத்துரைக்கின்றேன் மனமு வந்து. வீரத்தாய் குயிலி 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடிய பெண் போராளி. இவர் வீரமங்கை வேலுநாச்சியாரின் மெய்காப்பாளராகவும் பெண்கள் படைப்பிரிவிலும் இருந்தார். மருது சகோதரர்களுடன் வீரப்படைக்கு தலைமையேற்று படைக்கு சிறப்பு சேர்த்தார். இந்திய வரலாற்றிலேயே முதல் பெண் தியாகியாகவும் முதல் தற்கொலை குண்டுதாரியாகவும் குயிலி போற்றப்படுகின்றார். இவர் 18ஆம் நூற்றாண்டில் சிவகங்கை மாவட்டத்திற்கு அருகிலுள்ள குடஞ்சாவடி என்ற ஊரில் வீரமங்கையாக விளைந்தார். இவர் வீரமங்கை வேலுநாச்சியாரின் பக்தியுள்ள தளபதியாக திகழ்ந்தார். ராணி வேலுநாச்சியார் உயிரை பலமுறை காப்பாற்றியுள்ளார். குயிலியின் வீரத்தையும் தீரத்தையும் தைரியத்தையும் துணிச்சலையும் விசுவாசத்தையும் மனதிடத்தையும் கண்டு பிரமித்த ராணி இவரை தன் படையில் பெண்கள் பிரிவில் தலைமை தளபதியாக நியமித்தார். 1780ஆம் ஆண்டு குயிலி தற்கொலை தாக்குதலுக்கு பெயர் பெற்றார். கிழக்கிந்திய கம்பெனி கோட்டையை தாக்கும் போது குயிலி தன் உடலில் நெய்யை தடவி தன்னைத்தானே தீ வைத்துக் கொண்டு
கிழக்கிந்திய கம்பெனியின் ஆயுத கிடங்கில் குதித்து தற்கொலை செய்து கொண்டு வேலு நாச்சியாருக்கு தன் உயிரை மாய்த்து மாபெரும் வெற்றியை தேடி தந்தார். நாச்சியார் வெற்றி பெற தன் உயிரை தியாகம் செய்த குயிலி தியாகத்தாயாக போற்றப்படுகிறார், மதிக்கப்படுகின்றார். உலகிலேயே முதல் தற்கொலைப்படை பெண் போராளியாக சரித்திரத்தின் பக்கங்களில் பிறப்பெடுத்தார் குயிலி. வெற்றிக்கு தேவை வீரம் மட்டுமல்ல, திறமையின் உத்வேகத்துடன் மதிநுட்பத்துடன் கூடிய விவேகமும் வேண்டும் என்பதை உணர்ந்து உலகிலேயே முதலாக மனித வெடிகுண்டாக செயல்பட குயிலை அனுப்பி மிகச் சரியான முடிவை எடுத்தார் வேலுநாச்சியார். இன்றைய காலத்தில் தற்கொலைப்படை என்ற தனிப்பிரிவு உருவாக இச்சம்பவமே முன்னோடியாகவும் முன்னுதாரணமாகவும் இருந்தது. போரில் வெற்றி பெற்று வெற்றி வாகை சூட சிறிதும் தயங்காமல் தன்னையே அழித்து தன் உயிரை துச்சமாக்கி அச்சமற்று தீக்கு இரையாக்கிய குயிலின் தியாகத்தை போற்றும் விதமாக சிவகங்கை மாவட்டம் சூரக்குளம் கிராமத்தில் குயிலுக்கு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது. ராணி வேலுநாச்சியாரின் வளரிப்படைக்கும் தலைமை வகித்து தமிழரின் வீரத்தை உலகிற்கு பறைசாற்றியவர் இந்த வீரத்தாய். குயிலி தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தாலும் வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரியவராய், வீரத்துடன் செயல்படுபவராய், எதற்கும் அஞ்சாத துணிச்சல் மிகுந்த பெண்ணாய், விசுவாசியாய் இருந்ததால் ராணி இவரை தனது படைப்பிரிவில் மேய்காப்பாளராக நியமனம் செய்தார். வரலாற்றின் சில பக்கங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுவிடும், சில பக்கங்கள் மறுபதிப்பாய், அழகான பிரதிபலிப்பாய், அருமையாய் திருத்தி எழுதப்பட்டும் விடும். ஆனால் அந்த வரலாற்றில் வீரமும் தீரமும் புரிந்து மறைந்த வீர மங்கைகளின் உண்மையான, உன்னதமான, தனித்துவமான, மகத்துவமான செயல்களை, நிகழ்வுகளை திருத்தி எழுதும் பொறுப்பு வரலாற்றை உள்வாங்குபவரின் கரங்களில் உள்ளது. இப்படி திருத்தி எழுதப்பட்டால்தான் வீரமங்கையரின் வரலாறும் முழுமையாக பூரணத்துவம் பெறும். இந்த நவீன யுகத்தில் ஒவ்வொரு தமிழரின் பொறுப்புகளால் நம்முடைய தொன்மையும் பழமையும் ஆதிவேர்களான வீரச் செயல்களும் வீர வரலாற்றில் மீட்டெடுக்க முனைய வேண்டும். பெண் இனத்தின் வீரத்தின் தீரத்தை உலகிற்கு பறைசாற்ற முற்பட வேண்டும். நமக்காக போரிட்டு உயிர் திறந்த பல்லாயிரம் உயிர்களின் தியாகத்தை ஒரு அர்த்தமுள்ளதாக்கிட வேண்டும். புரட்சி போர்வாளாய், எழுச்சி புயலாய், வீரத்தின் மறுமலர்ச்சியாய், தீரத்தின் கிளர்ச்சியாய், ஆங்கிலேயருக்கு எதிரான போராளியாய், பேராற்றல் படைத்த புயல் அரசியாய், துணிச்சல் மிகுந்த ஆற்றல் அரசியாய், வரலாற்றில் மிளிந்த வீரமங்கை குயிலியை பற்றி இங்கு வந்து தொகுத்துரைத்ததில் பெருமையும் பேரானந்தமும் அடைகின்றேன். பேசினேன் இங்கு வந்து என் பெண் என்ற நல்லதோர் தலைப்பெடுத்து, அனைவரும் கேட்கும்படி சொற்களை தொகுத்து, கருத்துக்களை மாலையாக்கி தொடுத்து, இனி நிறுத்துகிறேன் பேச்சை முடித்து, அனைவருக்கும் நன்றி தெரிவித்து. நன்றி, வணக்கம். தனலட்சுமி கம்பம், தேனி மாவட்டம். இந்த அரிய வாய்ப்பை எனக்களித்த ஏடகம் மகளிர் முற்றத்திற்கு என் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கிரிஜா. நான் ஆசான் நினைவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். நான் இன்று திருமதி மேரி ராஜு அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன் கூற வந்துள்ளேன். சமூக நிலையில் பெண் தன்னை வெளிப்படுத்தி கொள்வது என்பது இறுகிய மண்ணை கீறி விதைகள் துளிர்ப்பது போன்றதுதான். இஸ்ரோ விஞ்ஞானி சாஜி, எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முத்தமிழ் செல்வி, வழக்கறிஞர் மதிவதனி என சாதனை பெண்களின் பட்டியல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையில் தனது பணியை அர்ப்பணிப்புடன் செய்து சவால்களையும் சாதாரண நிகழ்வுகளாக்கி சாதனை படிகளில் ஏறிக்கொண்டிருப்பவர் காவல் ஆய்வாளர் திருமதி மேரி ராஜு அவர்கள். காக்கும் கரங்கள் எனும் திட்டத்தின் பொறுப்பாளரான இவர் ஆற்றி வரும் செயல்பாடுகள் மனிதநேயத்தின் மகத்தான வெளிப்பாடுகளாகும். ஆதரவற்ற முதியோர்களையும் நினைவுகள் விலகிவிட்ட நிலையில் வெறும் கூடுகளாய் அலைந்து கொண்டிருக்கும் மனிதர்களையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான பராமரிப்பு, தங்குமிடம், ஆலோசனை மற்றும் மருந்துகளை வழங்கி அவர்களுடைய மறுவாழ்விற்கு வழி செய்யும் நற்பணியை ஆற்றி கொண்டு வருகின்றார். ஒருபுறம் கடமை உணர்வோடு செயல்படும் திருமதி மேரி ராஜுவின் மனிதநேயமிக்க மகத்தான இன்னொரு பரிமாணம் நம்மை நெகிழ வைத்து கொண்டிருக்கிறது. திருமதி மேரி ராஜு அவர்கள் பொறுப்பாளராக பதவியேற்ற பின்பு இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 6000க்கும் மேற்பட்ட மக்களை மீட்டெடுத்துள்ளார். 1000க்கு மேற்பட்ட மக்கள் தங்கள் குடும்பங்களுடன் இணைந்துள்ளனர்.
இத்திட்டத்தின் மூலம் உரிமை கோரப்படாத 3000க்கும் மேற்பட்ட இறந்த உடல்கள் கண்ணியத்துடன் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. இவரது மேற்பார்வையின் கீழ் செயல்படுத்தப்பட்ட இத்திட்டம் 2022ஆம் ஆண்டிற்கான பெருமதிப்பிற்குரிய கோச் விருதை பெற்றுள்ளது. இது உலக சாதனைகளில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மிகுந்த துணிவுடனும் ஆற்றலுடனும் கடமை தவறாமல் இவர் ஆற்றிய பணிகளுக்காக அளிக்கப்பட்ட விருதுகள் எண்ணற்றவை. இத்தகைய விருதுகள் அவருக்கு சமூகத்தில் அளிக்கப்படும் அங்கீகாரம் மட்டுமில்லாமல் அவரது சாதனையை வளர்த்தெடுக்கும் வைரக்கற்களாய் உள்ளன. அவர் வாங்கிய விருதுகளில் ஒரு சில இங்கே குறிப்பிடுகின்றேன். திருமதி மேரிராஜு அவர்கள் மத்திய குற்றப்பிரிவின் 2010ஆம் ஆண்டிற்கான பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் விருதையும், பணியில் தலைசிறந்த அர்ப்பணிப்பிற்காக 2022ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டு அரசின் அவுட்ஸ்டாண்டிங் டைவோஷன் விருதையும், சிறந்த சமூக சேவைக்கான அறம் விருதையும், மோஸ்ட் சோல்ஃபுல் உமன் ஆஃப் தி இயர் 2022 சூப்பர் ஹீரோ விருதையும் பெற்றுள்ளார். மேலும் மதுரை ஆஸ்கா பல்கலைக்கழகம் இவரது சமூக சேவையை அங்கீகரித்து கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கியுள்ளது. இவரது சேவையை கௌரவப்படுத்தும் விதமாக இவருக்கு மலேசியாவின் மாயன் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இவர் பெற்ற விருதுகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. கிரண்பேடி, திலகவதி, லத்திகா சரண் என்ற வரிசையில் வைத்து போற்றத்தகுந்த திருமதி மேரிராஜுவின் அயராத உழைப்பையும் கடமை உணர்வையும் மனித நேயத்தையும் பாராட்டி மேன்மேலும் அவர்கள் பலவித சாதனைகளை புரிய வாழ்த்தி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் அமுதா, தமிழ்துறை உதவி பேராசிரியர் ராபியம்மாள் அகமது மெய்தீன் மகளிர் கல்லூரி, திருவாரூர். என்னுடைய சொந்த ஊர் விஷ்ணுபுரம். நான் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தேன். என்னுடைய படிப்பறிவு அப்படின்னு பார்க்கும்போது நான் இந்த அளவுக்கு படித்து ஒரு தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியில் இருக்கிறேன் என்றால் அதற்கு முதலில் என்னுடைய தாயும் தந்தைக்கும் தான் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளணும். ஏனென்றால் நான் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர்கள் நினைத்திருந்தால் என்னை படிக்க வைக்காமல் கூட வீட்டில் வச்சிருக்கலாம். அப்போது உள்ள காலகட்டத்தில் போதுமான படிப்பறிவே கிடையாது. ஒரு சிறிய கிராமம் அப்படின்னா நல்ல வேலை வாய்ப்பு எதுவுமே இருக்காது. ஆனால் என்னுடைய தாயும் தந்தையும் என்னை தூக்கி கொண்டே பள்ளிக்கூடத்தில் போய் விட்டு படிக்க வைத்தார்கள். அதை நான் சொல்லிக்கொள்வதில் பெருமகிழ்வு அடைகிறேன். அது மட்டுமல்லாமல் எங்கள் ஊரிலே முதல் பட்டதாரி அப்படி என்றால் அது நான் தான். எப்படி நம்மளை நம்ம வளர்த்து கொள்வது அப்படின்னா அதற்கு நான் என்னுடைய முயற்சினால் நான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்தேன். நல்ல கவிதைகளை எழுதுவேன் சரளமாக. அது மட்டும் அல்லாமல் இணையவழி, அதாவது கவிநிலவு இணையவழி வானொலியில் கதை நேர தொகுப்பாளினாக இரவு நேர பணியில் இருக்கிறேன். கட்டுரைகள் எழுதுவேன், கதை விமர்சனம் பண்ணுவேன். அது மட்டும் அல்லாமல் ஜெர்மனி வானொலியில் மாணவிகளை கவிதைக்களம் நிகழ்வில் ஒவ்வொரு வாரமும் அதை நடத்தி வருகிறோம். எங்கள் கல்லூரி சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும். இந்த அளவுக்கு நான் இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறேன் என்றால் அதற்கு முதலில் என்னுடைய தாயும் தந்தையும் தான். அதன் பிறகு என்னை வழிகாட்டின என்னுடைய ஆசிரியர்கள். அவர்களுக்கு இந்நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். என்னை பெற்றெடுத்த அன்னைக்கும் என்னை பெற்றெடுக்காத என் தாய் தமிழையும் வணங்கி என்னை கவர்ந்த பெண்மணிகளை பற்றி உங்களோடு உரையாடுவதில் பெருமகிழ்வு அடைகிறேன். தமிழ் பற்று அப்படின்னு சொன்னால் நம்ம ஔவையாரைத்தான் சொல்லுவோம். சங்ககால இலக்கியங்களிலிருந்து இன்றைய காலகட்ட வரை நிறைய ஔவையார்களை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஔவையார் அப்படி என்றால் அது அவர்கள் ஒருவர் தான். ஔவையார் தன்னுடைய அதாவது விநாயக பெருமானின் அருளால் இளமை பருவத்தை துறந்து முதுமை பருவத்தை அடைந்தார் என்பது சங்க இலக்கியங்களின் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நிறைய கதைகளை கேட்டிருக்கோம். இப்படி அவர் எண்ணற்ற ஊர்களுக்கு நடந்தே சென்று பாடல்களை பாடி மக்கள் மனதில் நீங்காது இடம் பிடித்தவர் என்பது உண்மை. அவர் ஒரு முறை அதியமானினுடைய அரண்மனையில் இருந்தபோது வெகு காலமாக அங்கே தங்கியிருக்கிறார். பாடல்களை பாடுவதில் அதை பாடும்போது அதை அதியமான் கேட்டு மகிழ்வடைவார்.
அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அதியமான் வந்து ஒரு சமயம் வெளியே சென்று திரும்பி வரும்போது அவருக்கு அரிதான ஒரு நெல்லிக்கறி கிடைக்கிது. அதை வந்து அதியமான் உண்ணாமல் அதை ஔவையாருக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். ஔவையாருக்கு கொடுக்க நினைத்ததன் காரணம் என்ன என்றால், ஔவையார் உண்டால் அதாவது தான் உண்டால் தான் மட்டும்தான் வாழலாம், ஆனால் அதே ஒரு தமிழ் மீது பற்றுள்ள ஒரு புலமை ஒரு கவிஞன் உண்டால் அவங்களும் வாழலாம், அவர்களால் தமிழும் வாழும், தமிழால் தமிழ் இனம் வாழும் அப்படின்னு சொல்லி அதியமான் வந்து கொடுத்தார். அதாவது மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லியிருப்பார் கவிஞர். அப்படி ஔவையார் உண்டதனால் அவரும் வாழ்ந்தார். அவரால் இந்த தமிழ் உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இன்றளவும் நாம் ஔவையாருடைய பாடல்களையும் ஔவையாரையும் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அவர் கொன்றைவேந்தன், ஆத்திச்சூடி, விநாயகர் அலுவல் அப்படிங்கிற நிறைய நூல்களை வந்து அவர் எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உயிர் எழுத்துக்களை வரிசைப்படுத்தி இவர் எழுதிய ஆத்திச்சூடி பிஞ்சு குழந்தைகளுடைய மனதில் நீங்காத இடத்தை கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தமிழ் மீது பற்றுள்ள ஔவையாரை பற்றி உங்களோடு பேசுவதில் நான் பெருமகிழ்வு அடைகிறேன். அடுத்ததாக என்னை கவர்ந்த பெண்மணி யார் என்றால் அன்னை தெரசாவைத்தான் நான் சொல்லுவேன். இவர் ஒரு சமூக தொண்டு சேவகி. 1910 ஆகஸ்ட் 26 மெசிடோனியாவில் அன்னை தெரசா பிறந்தார். சிறு வயதிலேயே அதாவது இறை உணர்வும் சமூக தொண்டும் பொது தொண்டும் புரிவதில் ஆர்வமுடன் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஔவையார் வந்து அவர் வளர்ந்து வரும்போது சமூக செய்வதிலேயே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டார். அவருடைய உடை தோற்றம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெள்ளை நிறத்தில் நீலக்கரை உள்ள ஆடையை அவர் உடுத்தியிருப்பார். அவர் சேரி மக்களுக்கும் அனாதைகளுக்கும் தொழுநோயாளிகளுக்கும் அவர் செய்த தொண்டுகள் அளப்பரியன. அது மட்டுமல்ல, அவர் சுமார் 45 வருடங்கள் சமூக சேவை புரிந்து வாழ்ந்திருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். அவருக்கு என்ன படிப்பு இல்லையா? அவர் ஒரு நல்ல ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்து இருந்த அவர் தன்னை முழுமையாக ஏழைகளுக்காக அர்ப்பணித்தார். எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம வந்து பொது தொண்டு செய்கிறதுக்கு முன்மாதிரியாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் அதில் 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 75 பேர் வந்து சமூக சேவை செய்பவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் வணக்கம், திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலிருந்து டாக்டர் கிருஷ்ணா கணேஷ் பேசுகிறேன். நான் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பழனிக்கு அருகில் இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து தற்போது பட்டாம்பூச்சி எஃப்எம்ல நிகழ்ச்சி தொகுப்பாளராக இயங்கிட்டு வரேன். இந்த மார்ச் 8ஆம் நாளை சர்வதேச மகளிர் தினமாக உலகெங்கிலும் கொண்டாடிட்டு வராங்க. உலகெங்கிலும் வாழக்கூடிய மகளிர் அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி எஃப்எம் சார்பாகவும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு எல்லா பெண்களுக்கும் அதிகாரம், சமத்துவம், உரிமைகள் என்கிற அடிப்படையில் தான் மகளிர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வேளையில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிற ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை, ஒரு இல்லத்தரசியாக, ஒரு கவிஞராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு பொறியாளராக, உலகெங்கிலும் இன்று வலம் வரக்கூடிய பட்டாம்பூச்சி எஃப்எம்மின் இயக்குனராக முத்திரை பதித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி எம்ஆர் ஜெயந்தி அவங்கள தான் நான் நேசிக்கிற சிங்கப்பெண்ணா உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். நாம் எல்லாரும் வெகு அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் வாயிலாக தான் அவங்களோட அறிமுகம் எனக்கு கிடைச்சிது. அவங்களோட செயல்பாடுகளை தொடர்ந்து கவனிச்சதில் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனேன். வாய்ப்பு கிடைச்சப்ப அவங்களோட பேசி பழக ஆரம்பித்தேன். இன்றைக்கி நம்ம கவனிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய எம்ஆர் ஜெயந்தி அவங்களோட வளர்ச்சி பாதையை யோசிக்கிறப்ப ஆரம்ப நாட்களில் டிப்ளமோ முடித்த உடனே அவங்க பெற்றவங்களால் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த சமூகத்தில் நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னா அது கல்வியால் தான் முடியும் அப்படின்னு இவங்களுக்கு தோணியிருக்கு. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து என்ஜினியரிங் படிக்கிறதுல தான் ஆசை இருந்திருக்கு.
ஆனால் அந்த சூழல் அவங்களுக்கு என்ஜினியரிங் படிக்கிறதுக்கான சாத்தியமாக அமையலை. இருந்தாலும் அந்த காலத்தை விரயம் பண்ணாமல் அவங்க பிஎஸ்சி மேக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்து முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் விடாமுயற்சியோட காரணமாக பெற்றவங்களும் குடும்பத்தில் இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணவும் அவங்க என்ஜினியரிங்கும் படித்து முடிச்சிட்டாங்க. அப்படி அவங்க என்ஜினியரிங் முடித்த பிறகு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் வானொலியில் சவுண்ட் என்ஜினியராகவும் தொகுப்பாளராகவும் தன்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அவங்க ஒரு சிறந்த ஆர்ஜேவாகவும் நிகழ்ச்சி வடிவமைப்பாளராகவும் வானொலியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை எல்லாம் மிகச்சிறந்த முறையில் கற்றுக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு தானே ஒரு எஃப்எம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு. அந்த சமயத்தில் தான் அவங்களோட ஆத்மார்த்தமான நண்பர் கவிஞர் பொள்ளாச்சி முருகானந்தம், குடும்ப உறுப்பினர் துர்கேஷ், அவங்க அன்பு தோழமை கிருஷ்ணா கணேஷ், இன்னும் சில நண்பர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு பண்பலை ஆரம்பிக்கிறதுக்கு முடிவு பண்ணி பட்டாம்பூச்சி எஃப்எம்னு பேர் வச்சு பல்வேறு தடங்களுக்கு மத்தியிலையும் அவங்க அந்த எஃப்எம் ஆரம்பித்து வெற்றிகரமாக இயக்குனராக இன்னைக்கு பயணிச்சுட்டு வராங்க. இது ஏன் நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, கவிஞர் எம்ஆர் ஜெயந்தி அவங்களுக்கோ பொள்ளாச்சி முருகானந்தம் அவங்களுக்கோ கிருஷ்ணா கணேஷ் அவங்களுக்கோ மிகப்பெரிய கலை குடும்ப பின்னணி கிடையாது. அதே மாதிரி வலிமையான ஒரு பொருளாதார பின்னணியும் கிடையாது. இருந்தும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்டு இவங்க வேகமாக முன்னேறினதால இது எல்லாமே அவங்களால சாத்தியப்பட முடிஞ்சுது. ஒரு வானொலி இயக்குனராக பரபரப்பாக இயங்கிக்கிட்டே பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள், தனியார் அமைப்புகள்னு தன்முனை பேச்சாளராக இயங்கிக்கிட்டு இருக்கிறதோட தனியார் தொலைக்காட்சிகளில் அரட்டை அரங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவாத அரங்குகள்லையும் கலந்துக்கிட்டு தன்னோட திறமையை வெளிப்படுத்திட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரில் நடக்கக்கூடிய அரசு புத்தக கண்காட்சியில் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தன்னை ஒரு கவிஞராகவும் எழுத்தாளராகவும் நிலைநிறுத்திக்கிட்டே வராங்க. புது கவிதைகளை வெகு நேர்த்தியாக எழுதக்கூடிய இவங்க மிகப்பெரிய பிம்பமாக காட்டப்படக்கூடிய மரபு கவிதைகளையும் சுய ஆர்வத்தோட கற்றுக்கிட்டு சமீபத்தில் பாவலர் பட்டமும் வாங்கியிருக்காங்க. இவ்வளவு பரபரப்பான சூழலிலும் கூட இவங்க ஒரு படைப்பாளராக முக்கோண முகவரிகள், மரபு தூரிகைகள் அப்படின்னு 2 படைப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்புறம் பிங்க் நிற பூனைக்குட்டி, இளவரசியின் அப்பா அப்படிங்கிற இன்னும் 2 தொகுப்புகள் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. இதில் இளவரசியின் அப்பா அப்படிங்கிற அந்த தொகுப்பு அவங்களோட அப்பாவோட நினைவுகளால் எழுதப்பட்டவையாகும். இப்படியாக நான் பார்த்து கொண்டிருக்கும் எம்ஆர் ஜெயந்தி அக்கா அவங்க ஒரு சிங்கப்பெண்ணா வலம் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. எதுவுமே இல்லாமல் ஆரம்பித்த இந்த பயணத்தில் பட்டாம்பூச்சி எஃப்எம்ங்கிற ஒரு பெரிய நெட்வொர்க்காக மாறி 50க்கும் மேற்பட்ட பெண்களை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டியிருக்கிறாங்க. திறமைகள் இருந்தும் வாய்ப்புகளற்ற சக தோழிகளை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தர்ற ஆற்றல் மிக்க பெண்மணி தான் எம்ஆர் ஜெயந்தி என்பதை மிக பெருமையோடையே நான் சொல்லிக்கிறேன். இவங்களோட நானும் தலைமை ஆர்ஜேவா இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷத்தை தருது. சிங்கப்பெண்ணான எம்ஆர் ஜெயந்தி அவங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இவங்களை பற்றி பேச வாய்ப்பு தந்த தஞ்சாவூர் ஏடகம் அமைப்பிற்கும் அதன் தலைவர் முனைவர் மணி மாறன் அவங்களுக்கும் ஏடகம் மகளிர் முற்றத்தின் ஆன்றோர் சான்றோர்களுக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.